श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदयापात्रं द्विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपगतमतमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः रत्नकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः. अडियेन दासानुदासन श्रीमते रामानुजाय नमः. श्रीमत् वरवरमुनये नमः. श्रीमत् परमहंसेत्यादि நம்முடைய திருநாராயணபுரம் யதுகிரி யதிராஜ ஸ்ரீமன் நாராயண ஜீயர் அவர்களுடைய திருவடி தாமரைகளில் அடியேன் பல்லாண்டு பல்லாண்டு என்பதாக சொல்லி அவர்களுடைய திருவடி தாமரைகளில் விழுந்து தண்டவத் பிரணாமங்கள்லாம் பண்ணி இதன் பிறகு இந்த ஸ்தோத்திரதாரா என்ற அந்த தொடர்ச்சியிலே மேலும் எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய ஆதரவினாலேயும் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்தோத்திரதாரா என்னும் தொடர்ச்சியிலே சுவாமியினுடைய நியமானுகுணமாக நம்முடைய ஜீர் பரம கருணை இருந்தால் அடியன் மேலே இப்படி மேலும் வரதராஜஸ்தவம் ஒரு விஷயத்தை 6வது ஸ்லோகம் தொடங்கி 10வது ஸ்லோகம் ஈராக 5 ஸ்லோகங்களுக்கு உபன்யசிக்க வேணும் என்று நியமித்ததன் பேரில் அடியேன் இப்பொழுது சொல்ல விழைகிறேன். இது திடீரென்றுதான் ஏற்பட்டது. நேற்றைய தினம் சுவாமி கேவி தேவராஜன் சுவாமி ஆச்சரியமாக சாதித்தார். அடியேனும் அதை அனுபவித்தேன். அதாவது அது அமாவாசை நல்ல நாளிலே ஆச்சரியமான விஷயத்தை வரதராஜஸ்தவம், மேலும் அவர் காஞ்சிபுரத்து சுவாமி கேட்கவே வேண்டாம், ஆச்சரியமாக சாதிக்கக்கூடியவர். அந்த திவ்யதேசத்தை எம்பெருமான எப்படி எப்படிலாம் அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறத அவருடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்த்தாலே தெரிகிறது. அவ்வளவு ஆச்சரியமாக அனுபவித்தார். அதனை தொடர்ந்து சுவாமியினுடைய நியமானுகுணமாக இப்பொழுது வரதராஜஸ்தவத்திலே 6வது ஸ்லோகம் ஆரம்பித்து 10வது ஸ்லோகம் ஈராக அடியேன் சொல்ல விழைகிறேன். இப்பொழுது யதாதீதம் யதாமதிஹி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடியேன் அதை உபன்யாசம் பண்ணுகிறேன். இது கூரத்தாழ்வானுடைய ஒரு அழகான ஒரு விசேஷனம். பஞ்சஸ்தவத்திலே இந்த வைகுண்டஸ்தவம் அப்படிங்கிறதாக ஆரம்பித்து அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்ற கிரமத்திலே பார்க்கும் பொழுது சுவாமி இப்பொழுது வரதராஜஸ்தவத்தை அடியேன் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார்னு சொல்லணும். அந்த கிரமத்திலே ஸ்ரீவரதராஜஸ்தவம் அப்படிங்கிறது கூரத்தாழ்வான் அனுபவித்து ஆரம்பத்திலேயே இந்த வரதராஜஸ்தவம் ஸ்லோகங்களுடைய ஆரம்பத்திலேயே பரபிரம்ம நிர்தாரணம் பண்ணுகிறார். அதை அத்திகிரி மலையோட, அந்த அத்திகிரின்றதே ஹஸ்திகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மலைக்கே வேத சாமியம்லாம் கொடுத்து ரொம்ப ஆச்சரியமாக பேசியிருக்கிறார். நேற்றைய சுவாமியும் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்தார் அந்த விஷயங்கள்லாம். அதனுடைய சங்கதியை பார்த்து இப்பொழுது மேலே கொண்டு 6வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது அந்த ஆழ்வான அப்படி தண்டன் சமர்ப்பித்து மேற்கொண்டு ஆரம்பிக்க விழைகிறேன். ஸ்ரீவத்ஸசின்ன மிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன் முதல் ஸ்லோகமே, அதாவது அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லோகத்திலே 6வது ஸ்லோகம் அடியனுக்கு முதல் ஸ்லோகமாக அமைகிறது.
ஏஷ ஈஷ இதி நிர்ணயம் த்ரயீ பாகதேயரஹிதேஷு நோதிஷேதி ஹஸ்திதாமனின நிர்ணயேத கஹ தேவராஜமயம் ஈஸ்வரஹ ஈஸ்வரஹா து இதி என்று ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அது எப்பேற்பட்ட விஷயம். பாகதேய ரஹிதேஷு நோ திஷேத்து அப்படின்னு அந்நியர்களுக்கு இதை பற்றி புரிய வேண்டிய விஷயமே இல்லை என்பதெல்லாம் இதில் சாதிச்சுட்டு வரார். இதுக்கு முன் ஸ்லோகத்தினுடைய சங்கதி என்ன அப்படின்னு பார்ப்போமேயானால், அதாவது எம் பரோக்ஷமுபதேசதா த்ரயீ நேதி நேதி பரபர்யுதாசதா பக்தி யஸ் தமாபரோக்ஷமீக்ஷயதி ஏஷ தம் கரிகிரிம் சம்ஸ்ரயே சமாஸ்ரயே ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனால் சமாஸ்ரயேங்கிற பதம் தான் யுக்திமத்தாக இருக்குது. அந்த வேதமானது பிருகதாரண்யகோபனிஷத்தில் எப்படிலாம் சொல்லப்படுறது, இவன் இவ்வளவு அல்லன் இவ்வளவு அல்லன் என்னது சுவாமி ஆச்சரியமாக அனுபவிச்சார் இல்லையா. இவ்வளவுதான் இத்தின இத்தி, அதாவது நேத்தி நேத்தி அப்படிங்கிறத இத்தின இப்படி இல்லை, இவ்வளவாக இல்லை, இவ்வளவு அல்லன் அப்படின்னு மேலே மேலே மறுத்து கொண்டு போதாகிற அந்த உபதேசத்தாலே எந்த ஒரு வரதனை அப்பேற்பட்ட இந்திரியங்களுக்கு வெளிப்படாதவனாய் சேவிக்கப்பட்டவனாய் அப்பேற்பட்ட அபரிச்சின்னனாய் பக்தி சொல்லி நின்றதோ தம் ஏஷா அந்த வரதனை யாதொரு இந்த ஹஸ்திகிரி அபரோக்ஷம் ஈக்ஷயதி, அதாவது சாட்சாத்தாக சேவை சாதிக்கின்றதோ தம், அதாவது ஏதம் கரிகிரிம் இந்த ஹஸ்திகிரியை சமாஸ்ரயே ஆசிரயிக்கிறேன், மலையையே ஆசிரயிக்கிறார். திருமாலிரும் சோலை மலை என்னே நன்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தன். திருமாலிரம் சோலை மலைன்னு தான் சொல்கிறார். அதுக்கு அதாவது எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தில், அந்த ஸ்தானத்தில் கூட எம்பெருமானுக்கு அப்படி ஒரு பிரீத்தி, அதனால ஆழ்வார்களுக்கும் அதன் மேலே பிரீத்தி உண்டாகிறது. அதை வச்சுட்டு பார்ப்போமேயானால் கூறத்தாழ்வான் இப்பொழுது அந்த அஸ்திகிரி மலையே அப்பேற்பட்ட அதை சமாசிரயம் பண்ணினாலே போரும், அப்படி சமாசிரயன விஷயத்தை அஸ்திகிரி மேலேயே காண்பிக்கிறார். ஏற்கனவே இதுக்கு முன் ஸ்லோகத்திலையும், அதாவது இப்போ நம்ம சங்கதி சொல்கிறோமே, இது 5வது ஸ்லோகத்துக்கு முன்னாடியும் பார்க்கும் பொழுது வேதாந்தத்துக்கும் அஸ்திகிரிக்கும் ஒருவாறு சாமியம் அப்படிங்கிற விஷயத்தை வர்ணித்தார். வேதத்தை காட்டிலும் அஸ்திகிரிக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்கிறார் இந்த வந்த ஸ்லோகத்தை. அதுதான் இப்போ சங்கதி, அதுதான் எடுத்துக்கணும். அது எடுத்துனா தான் இப்போ 6வது ஸ்லோகமும் புரியும். பிருகதாரண்ய உபனிஷத்தில் த்வேவாவ பிரம்மணோ ரூபே என்று ஆரம்பித்து ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமான அப்பேற்பட்ட சமஸ்த பிரபஞ்சத்தையும் பிரம்மத்தின் ரூபமாக பராமர்சித்து மேல தஸ்ய ஹவா ஏ தஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா யதா மாஹார ஜதம் வாசகா அப்படிங்கிற விஷயத்தாலே ஆகார விஷயத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் யதாத ஆதேஷோ நேதி நேதி ந ஹோ நலமதிஷதி நேத்யாயத்து பரமஸ்தி என்று அதுக்கு மேலே சொல்கிறது. எம்பெருமானுடைய அந்த ரூபம் என்ன, ஆகாரம் என்ன, இதோட கூடிய பிரம்மம் இவ்வளவே என்று அப்படிங்கிற ஸ்வரூபத்தாலையும் குணத்தாலையும் அந்த பிரம்மத்தை காட்டிலும் பரமான சிறந்த ஒரு வஸ்துவை வேற ஒன்றே கிடையாது அப்படின்னு சர்வோத்கிருஷ்டமாக சொல்லி வச்சது. அந்த பிரம்மத்தை பரோக்ஷம் என்றதே ஒழிய பிரத்யக்ஷமாக காட்டிதல், அது பரோக்ஷம் தான். வேதங்கள் பொதுவாகவே சொல்லும்போது பரோக்ஷ பிரியா இவஹி தேவாக அப்படின்னு தான் சொல்லும். பரோட்சம்னா மறைந்து இருந்து அனுகிரகம் பண்ணுறது தான் நாட்டம் உடையவர்கள். நேரம் வந்துட முடியாது. நேரம் வந்துட்டால் நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய ஹிருதயத்துக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாது. காரணம் அது எம்பெருமான் கோடி சூரிய பிரகாசன்னு சொல்கிறோம். ஒரு சூரியன் பாகமானில் மாறினாலே நம்ம உடம்பு தாங்கலையே, ஐயோ தகிக்கிறதே அப்படின்னு சொல்கிறோமே வெயில் காலத்தில். அப்படின்னா கோடி சூரிய பிரகாசம் 25,000 உச்ச வோல்ட் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஒரு சரீரத்தை தள்ளினா 40 நிமிஷத்தில் பஸ்மம் கொடுக்குறான். கோடி சூரிய பிரகாசம் எதிர வந்துவிட்டால் பஸ்மம் கூட கிடைக்காது. அப்படிங்கிற அளவுக்கு தான் அதனுடைய விஷயம் இருக்கும். அதனால் அது பரோட்சமாக தான் இருக்கும். அவனை நாம் பார்க்க வேண்டுமே, ஆனால் அவனே அவனை காட்டி கொடுத்தால்தான் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய
ஏன்னா நம்மால் அனுபவிக்க முடியாது. இந்த சரீரத்தாலேயோ இந்த புறக்கண்களாலேயோ, அகக்கண்கள் சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைன்னு வேதம் இன்னொரு இடத்துல சொல்கிறது இல்லையா, இந்த புறக்கண்ணாலே பார்க்க முடியாது. அதனால தான் ஆழ்வாருன்னு சொல்கிறார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியாதே என்றெல்லாம் சாதிக்கிறார் ஆச்சரியமாக. அதனால் அது எம்பெருமானே அந்தர்கதமாக இருக்கக்கூடியவன், அப்படி தான் உணர்ச்சி பூர்வமாக தான் அனுபவிக்கலாமே தவிர நேர பிரத்யக்ஷமாக பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. பரோட்சம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நேத்தி நேத்தி ஈத்தின இவ்வளவல்லன்னு சொல்ல முடியுமே தவிர அதை நேரம் காட்ட முடியாது. காட்டலாம், ஆனால் அனுபவிப்பதற்கான யோக்கியதை நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எம்பெருமான் இப்படி நேரம் வர முடியலையே தவிர, இல்லைன்னா பரோட்சமாக இதே கீதாச்சாரியன் கீதையில் சொல்லும் பொழுது, இதே பகவான் தான் கீதையில் சொல்லும் பொழுது தெரிவிக்கிறான், நான் இப்பேற்பட பெரிய ரூபத்தை பார் அப்படின்னு அர்ஜுனனை காண்பிக்கிறான், விஸ்வரூபம் காட்டுறான். ஏன்னா அது அந்த அர்ஜுனன் கேட்டதுனால எங்கேயோ போய் தூது போனதுக்காக அங்கே போய் துரியோதனனுடைய சபையில் வேண்டாத மனுஷர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நீ போய் உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினியாமே, அடியேன் பார்க்க விழைகிறேன் அப்படின்னு அந்த குருக்ஷேத்திர பூமி யுத்த பூமியில் கேட்டதுமே பகவான் அவன் கேட்டாங்கிறதுக்காக விஸ்வரூபத்தை காட்டினான். விஸ்வரூப தரிசனத்தை காட்டினதுமே அப்பா பார்க்க முடியலடா கண்ணா, என்னால் பார்க்க முடியல, தேனைவ ரூபேன சகசிரபாகோ என்றெல்லாம் அழைச்சி, இது என்னதுன்னு அது ஆச்சரியமாக இருக்குது, முன்ன நான் எப்படி கூப்பிட்டேனோ அது மாதிரியே நான் இனிமேல் கூப்பிடுறேன், கோவிந்த தாமோதரன்லாம் அழைச்சிருந்தேனே, உன்னை யாதவனேன்னு கூப்பிட்டேனே, ஐயோ என்னை க்ஷமித்தரோட வேணும்லாம் வேற கேட்டுட்டான் அந்த இடத்துல. அதன் பிறகு பகவான் தான் என்ன திவ்ய சக்ஷுஷை கொடுத்து இப்போ பாரு அப்படின்னதுமே பார்த்தது தான் ஆச்சரியம். அதோடு அவன் சரணாகதி தான் பண்ணினான் அப்படின்னு தெரியறது இல்லையோ. நரநாராயணர்களுக்குள்ளே நரன் இருந்தாலும் கூட அவன் அப்படி பார்க்கிறான், அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கிற காலத்தில் நேர பார்க்க முடியலன்னும் போது திவ்யந்ததாமிதே சக்ஷு என்றெல்லாம் கொடுக்கிறார். அதனால் எம்பெருமானா பார்த்து காட்டி கொடுத்தால் ஒழிய எம்பெருமானை நான் அனுபவிப்பது அப்படிங்கிறது நித்திய சித்தமாக ஆகாது. அதனால தானே ஆழ்வார்கள்லாம் கூட நேர என்னுடைய வீதியார் அப்படி வந்தியானா கூட நான் ஒரு பார்த்துடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, என்பிழை கோப்பது போல பணிவாட ஈர்கின்றது என்பழையே நினைந்து அருளா திருமாலார்க்கு என்பழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்றொருவாய் சொல் என்பழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீரை, இவர் என்ன தப்பு பண்ணினால் இவருடைய திருவழியாய் போகலாகாதா அப்படிலாம் கேட்குறார் அவர். ஆழ்வறிவண்டே யாமமென் பிழைத்தோமே, இல்லை என்ன தான் செய்யறதாக இருக்கிறாயின்னு அங்கே தூது விட்ட சந்தர்ப்பத்திலையும் பெருமாளை பார்க்கணும்னு சொல்கிறாளே தவிர நேர பார்க்க முடியாதுங்கிறது தெரியாதோ, இந்த புறக்கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெரியாதா? ஆனால் பார்க்கணும், அதை நீ காட்டி கொடுக்கும்படியாக செய்ய வேணும். முதல் அப்பேற்பட்ட பதிகத்திலேயே உயர்நிலம் ஆரம்பித்து அந்த பதிகம் பூர கரவிசும் பெருவழி நீர்நிலம் எவ்வமிசை வர்ணவில் திரள்வழி அழிவுரையாய் நின்ன பரநடி மேல் குருகூர்ச்சலகோமன் சொன்ன அப்பேற்பட்ட அந்த பரநடி எம்பெருமானுடைய திருவடி வார விஷயத்தை முதல் பாசுரம் ஆரம்பித்து அவருடைய பரபிரம்ம நிர்தாரணம் பண்ணினார். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் ஆச்சரியமாக தெரிவிக்கிறாங்க. நீ உளன்னு சொன்னியானா உளன் என்று இருப்பன், உளன் இல்லைன்னு சொன்னியானா இல்லாதபடியாக ஆகி மறுபடியும் இருப்பன். உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் என்றெல்லாம் சொல்லும்படியாக அவனுடைய நிலைமை இருக்கு இப்பொழுது. அதனால் அந்த பரபிரம்ம நிர்தாரணம் பண்ணுறார் வரதராஜஸ்தவத்தில். சாட்சாத் இந்த தேவ பெருமாளையே பரபிரம்மம்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பட்சம். அப்புறம் அந்த மலையே வேதம் தான். எப்பொழுது அத்திகிரி பேரருளாளன் அப்படின்னா அந்த தேவ பெருமாளே இந்த இடத்துக்கு வந்துட்டாரோ அப்போ மலை வேதமே மலையாயிடுத்து அப்படிங்கிறது இப்போ நாம் புரிஞ்சுக்கணும். வேதம் மலையாயிடுத்துன்னு எங்கேயாவது சொல்லிருக்கானா மாறி மலை முழஞ்சில், அது தர்மங்கள்லாம் கூட சூக்ஷ்மமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. தர்ம சூக்ஷ்மம் அப்படிங்கிறது முழஞ்சில் அப்படிங்கிற இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் யக்ஷப்பிரஷ்னம் மகாபாரதத்தில் யக்ஷப்பிரஷ்னம்னு ஒரு வரும். தர்மனை கேட்டுக்கிற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. அந்த யக்ஷங்கிறது யாருன்னு கேட்டால் நான் தான் ஸ்வயமே தர்மராஜன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார் யுதிஷ்டிரர். அந்த தர்மஸ்வரூபி தானே. அதனால அவரை கேட்டதுக்கு இவர் பதில் சொல்ல வர கப் பந்தாக அப்படின்னு கேட்குறது. அந்த யக்ஷன் கேட்குறான் கப் பந்தாஹா, எது உண்மையான மார்க்கம், எது விசேஷம் அப்படின்னு கேட்குறான். தர்ம சூக்ஷ்மம் இல்லையா, அப்படி எடுத்தெடுப்பில் சொல்லிட முடியாது இல்லையா, அதுக்கு அவர் சொல்கிறார். ஆனால் பதில் அடுத்தடுத்து சொல்லிட்டே தான் போகிறார். கஃப் பந்தாஹா, எது மார்க்கம் அல்லது எது சூக்ஷ்மமான விஷயம், எது உபாயமாக இருக்கக்கூடியது அப்படின்னார். அதுக்கு உடனே சொல்கிறார் அவர், ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருதயோ விபின்னாஹ நைகோ முனிஹி யஸ்ய மதம் பிரமாணம். பின் என்னதுடா, எதுவுமே ஸ்ருதிஹி விபின்னா,
வேத வாக்கியங்கள் பின்ன பின்னமாக எங்கெங்கேயோ எப்படியோ பிரிஞ்சிருக்கு. 4 வேதங்கள் தான்றது சொல்லிடாதே. வேதங்கள் அனந்தமானது, எவ்வளவோ கோடி கோடி விஷயங்களாக வரக்கூடியது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு தான், ஒரு 8.5 வருஷம் அப்படியே நம்ம உட்காந்து கொண்டு அத்தியனம் பண்ணினா நமக்கு வந்து கிருஷ்ண யஜுர்வேதம் வந்து, அப்போ சுக்ல யஜுர்வேதம் இருக்குது, அதுக்கப்புறம் சாக்கைகள் பல விதங்கள் இருக்குது. அதை போல் ஒவ்வொரு வேதங்கள். இதை கொண்டு இப்போ இவ்வளோதான் நம்ம நிர்ணயம் பண்ணவே முடியாது. அதனால அந்த வேதங்கள் அப்படிங்கிறது அனந்தமானது. அனந்தா வை வேதா ஆஹா. அப்போ அனந்தமான வேதத்தில் கொண்டு போய் நீ என்னத்தை தெரிஞ்சுக்க போகிற? அதனால வந்து அது என்ன சொல்ல வருதுங்கிறத தான் நம்ம வந்து அதில் நியாய சஞ்சாரம் பண்ணணுமே. ஆனால் கூட அது எப்படி சொல்கிறதோ அப்படி தான் நியாய சஞ்சாரம் பண்ண முடியுமே தவிர நாம பண்ண முடியாது. அந்த மலை முழஞ்சில் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இல்லையா, ஆண்டாள் சாதித்த விஷயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மகாபாரதத்தில் இப்போ இப்படி சொல்கிறார் இவர். நைகோ முனிகி எஸ்ய மதம் பிரணய. ஒரு எப்போ அநேக முனிகள் இருக்கிறார்கள், அவரவர்களுடைய மதத்தை பிரமாணம்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கி கார்த்திகை, இன்றைக்கி இவருக்கு ஆச்சு, வேற ஒரு நாள் தான் அவர்களுக்கு ஆறுது. கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறார்கள், கோகுலாஷ்டமின்னு விதவிதமாக பிரித்து பேசுகிறார்கள். அவரவர்கள் சொன்னதுக்கு அவரவர்கள் பிரமாணம் அந்தந்த ரிஷிகள் இருக்கிறார்கள், அதனாலே அவரவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் அந்த ரிஷியினுடைய பிரவரங்களில் வந்தவர்கள்லாம். அப்போ நைகோ முனிகி எஸ்ய மதம் பிரமாணம், அவள்லாம் அநேகாந்தவாதிகள், ஆழ்வார்களோ சித்தாந்தவாதிகள். அதனால விஷயம் இதுதான் பரபிரம்மம் அப்படின்னு எந்த ஆழ்வார் எடுத்தாலும் சொல்லக்கூடிய விஷயமே ஸ்ரீமன் நாராயணனைத்தானே காட்டி கொடுக்கிறார்கள். அதனால இந்த விஷயம் வேற தான். அவர்கள் நைகோ முனிகி எஸ்ய மதம் பிரமாணம் அப்படின்னு விட்டார் அங்கே யுதிஷ்டிரர். அப்புறம் சொல்கிறார், பின் என்ன தான்டாப்னா தர்மஸ்ய தத்வம் நிஹிதங் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்ஸ பந்தாஹா அப்படின்னா தர்மஸ்ய சூக்ஷ்ம, தர்மஸ்ய அந்த ரகசியங்கள் இருக்கே, தர்ம சூக்ஷ்மங்கிறது இருக்கே, நிஹிதங் குஹாயாம். நிகிதங் குஹாயான்னா அந்த மலைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மலையினுடைய முழஞ்சுங்கிறார். தர்ம சூக்ஷ்மங்கிறது அந்த மலை முழஞ்சில் தான் கிடக்கிறது. இப்போ மலைங்கிறது என்னன்னு பார்த்தா பெரிய வேதமாக காட்டுறார் இந்திரன். 3 மலையை காட்டுறார் பரத்வாஜ ரிஷிக்கு. அது ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்குது. அது சொல்கிறேன், காடகத்தில் வரக்கூடிய ஆச்சரியமான ஒரு அனுவாகம். பரத்வாஜோஹத்ரிபிராயுர் பிரம்மச்சர்யமுவாசா தகும் கஜேத் நேகஸ்தவிரகும் சயானம் இந்திரபுபவ்ரஜ்ஜோவாசா பரத்வாஜா யத்தே சதுர்த்தமாயுர்தத்யாம் கிமேனேன குர்யா இதி பிரம்மச்சர்யமேவைனேன சரேயமிதி ஹோவாசா தகும் ஹத்ரீன் கிரிரூபான விக்யாதானி வதரிஷயாஞ்சகாரா தேஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே சஹோவாசா பரத்வாஜேத்யாமந்திரியா வேதாவா ஏதே அனந்தா வை வேதா ஆஹா. இந்த ஒரு அனுவாகம் போரும், இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல வேண்டாம். இதுக்கான அர்த்தத்தை சொல்கிறேன். பரத்வாஜருங்கிற ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வால்மீகி ரிஷியினுடைய சிஷ்யர் இல்லை. இந்த பரத்வாஜர் வேற. ஒரு திருநாமம் கொண்டவர் எத்தனையோ பேர் இருக்கலாம் இல்லையா, எத்தனையோ பேர். இப்போ மாதவாச்சாரியார்னா எல்லோரும் நான் அடியன் உண்டி தான், நான் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா. ஷடகோபன்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தால் எத்தனையோ பேர் உலகத்தில் இப்போ ஷடகோபன்னு இருக்கா இல்லையா. அதுபோல் பரத்வாஜருங்கிறது இன்னொரு ரிஷி. அவர் என்ன பண்ணினார், 3 ஆயுசை கொடுத்தாராம் இந்திரன். 3 ஆயுசுங்கிறது வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் என்று சொல்கிற பிரகாரம் வேத ஆயுசுங்கிறது ஒரு 100 வருஷம், பூலோகத்தில் 100 வருஷம். அது மாதிரி 3 ஆயுசை கொடுத்தாருன்னா 300 வருஷம். அவர் கொடுத்த அந்த 3 ஆயுஷம் பூர்த்தி பண்ணுறார். இப்பொழுது 3 ஆயுஷ்னா 300வது வருஷம் முடிய போகிறது. இப்போது 299 வருஷம் பூர்த்தியாகி கடைசி வருஷத்தில் 344 நாட்களும் பூர்த்தியாகி 345வது நாள் வந்தாச்சு. இந்திரன் வரான், மேலே வரியா பூர்த்தி ஆகிடுதே உன் ஆயுஷ் அப்படின்னார். இல்லை சுவாமி இன்னும் கொஞ்சம் இருந்தாக்கா கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ண. சரி உடனே எத்தே சதுர்த்தமாயுர் தத்யாம். சரி 4வது ஆயுஷை கொடுக்குறேன், என்னடா பண்ணுவே? கிமே நேன குர்யா இதி, என்னடா பண்ணுவே அப்படின்னு கேட்டார். பிரம்மச்சரியமே வைனே நச்சரே யமிதி ஹோவ. பிரம்மச்சரியம்னா வேதாத்தியனம்னு அர்த்தம். வேதாத்தியனம் பண்ண மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஆச்சரியப்பட்டு போனால், சரி இன்னொரு கொடுக்குறேன், ஆனால் ஒன்று கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு. தகும் ஹத்ரீன் கிரிரூபான விக்யாதா நிவதரிஷயாஞ்சகாரா. அந்த பரத்வாஜனுக்கு பெரிய மலை, ஆகாசத்துக்கும் மேலே ஊடுருவி மேலே போகக்கூடிய பெரிய பெரிய 3 மலைகளை காண்பிச்சார். அதே அந்த அளவுக்கு கீழையும் அது வியாபிச்சு இருக்குது அந்த மலைகள்லாம். அதனால் என்ன பண்ணார், 3 பெரிய மலையை காண்பிச்சார். 3 மலையிலேருந்து முஷ்டியாக 3 பிடி மண்ணை கொண்டார். தேஷாகும் ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே. முஷ்டி மண் எட்டு வந்தாராம். ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே சஹோவாச்சா. அவங்கிட்ட சொல்கிறார், அந்த இந்திரன் சொல்கிறார், பரத்வாஜன்னு கூப்பிட்டு, பரத்வாஜே யாமந்திரியா
என்ன சொன்னார்? வேதாவா ஏதே, இந்த முஷ்டி மண்ணை காண்பிச்சு இது என்னன்னு தெரிகிறதா அப்படின்னார். அனந்தா வை வேதா, வேதம் அனந்தமானது, நீ படித்தது இவ்வளவுதான், கற்றது கைமண்ணளவு கல்லாதது, அப்பேற்பட்ட பெரிய பெரிய மலையளவு உலகளவுன்னு சொல்லிக்கா. நம்ம படித்தது நகத்தளவு தான் நம்ம இந்த பூலோகத்தில். அந்த பரத்வாஜ ரிஷி ஒரு கால் சொன்னாராம், கைப்பிடி மண்ணளவு தான்டா, இவ்வளவுதான் நம்மலாம் படிக்கக்கூடியது, வேதம் அனந்தமானது, அதை போய் எங்கேயாவது அத்தியனம் பண்ணி பூர்த்தி பண்ணேன்னு எவனாவது இருக்கானா? ஒரு வேதத்தையே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. அதில் கீதாச்சாரியன் வேற சொல்கிறார், நம்முடைய இது நமக்குன்னு எது ஏற்பட்டிருக்கோ அதைத்தான் நாம் அத்தியனம் பண்ணணுமே தவிர வேறு வேறு விஷயங்களையோ வேறு தர்மங்களையோ வேறு விஷயங்களையோ நாம் அனுஷ்டிக்க கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நாரதர் வால்மீகி சொல்லும்போது கூட தபஸ்வாத்தியாயஸ்வ அத்தியாய நிரதர், அவருக்கு என்ன விஷயம் உண்டோ அதைத்தான் அவர் இருக்கக்கூடியவர். ஸ்வாத்தியாயம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம். அந்த நாரதனை கேள்வி கேட்கிறார், எப்பேற்பட்டவர்னா ஸ்வ அத்தியாயே நிரதா, அதாவது ஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா, தன்னுடைய வேதத்தை அத்தியனம் பண்ணதோடு இல்லாமல் அதுக்கு உண்டான அனுஷ்டானத்தின் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்று சொல்கிற பிரகாரம் ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே உடையவர் அவர். அதனால் அவர் ஆரம்பமே ஸ்வ அத்தியாய நிரதகா தானே தவிர வேறு வேறு எடுத்து பேசக்கூடாது. பரதர்மோ பயாவகான்னுட்டான் கீதாச்சாரியன். அதனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாம் அனுஷ்டிக்கணும். அதை அனுஷ்டித்தாலே போகிற வேலை ஆயுசு போகிறல அப்படின்னா அப்போ ஆயுசுங்கிறது அது எவ்வளவோ இருக்குது சுவாமி. நமக்கு ஆயுசு ரொம்ப அல்பந்தானே. 100 ஆயுசு ஒருத்தன் வாழ்ந்தான்னா 100 ஆயுசு வாழலை, 50 வருஷம்தான் வாழ்ந்தான்னு எடுத்துக்கணும். நான் அடியேன்னு சொல்லலை, ஆழ்வாரே தெரிவிக்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலையிலே, வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு. அவ்வளவுதானே. அப்போ 15 50 வருஷம்தான் வாழறோம். ஏன்னா பாதியும் உறங்கி போகும். அப்போ 100ல் 50 வருஷம் தூங்கி கழிக்கிறோம், 50 வருஷம்தான் வாழ்ந்ததாக அர்த்தம். அந்த 50 வருஷங்கிறது அல்பம். ஒரே ஒரு கலிகாலத்தை எடுத்துட்டா கூட 4,32,000 வருஷம்னா அதில் 50 வருஷங்கிறது எவ்வளவு அல்பம் இல்லையோ? தூசிலையோ எத்தனையோ கோடி ஜீவன்களில் நாம் எங்கேயோ ஒரு மூலையில் அப்படி இருந்துருக்கோம். ஏதோ இந்த சரீரத்தை தரிச்சுட்டு இருக்குது, இந்த ஆத்மா தரிச்சுட்டு இருக்குது. அதுலேயும் சரீரமே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சின்றவர்கள்லாம் பாஹ்யர்கள். அவர்கள்லாம் இன்னும் கூட நாஸ்திக புத்தி அடைஞ்சு வேறு விதமாக தான் இருந்துருக்கிறார்கள். அப்போ அனந்தமான வேதத்தை எப்போ புரிஞ்சுக்கிறது, எப்போ தெரிஞ்சுக்கிறது? அப்போ மகான்களுக்கே இது விஷயத்துக்கு வராது அப்படின்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்? அதனால் அத்தனையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலே எப்படி வேதம் அவ்வளவு வசத்தியாக இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் அவன் எம்பெருமான் எழுந்தெழுக்கக்கூடிய அந்த கிரி, அந்த ஹஸ்தி கிரின்னு சொல்கிறார் இல்லையா, யானமலை கரீஷன், அந்த எம்பெருமானுக்கே கரீஷன் தான் பெயர். அதனாலே அந்த கரி அப்படின்னாக்கா அந்த யானமலை, அந்த மலையே வேதஸ்வரூபந்தான். அப்படின்னா அப்போ தேவப்பெருமாள் எவ்வளவு வசந்தவர், இதை புரிஞ்சிக்க முடியுமா? யாராலும் சொல்ல முடியுமா? அதனால் அப்பேற்பட்ட அந்த மலையை ஆசிரயிக்கிறேன் அப்படின்னு தான் இப்போ அந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்லி பூர்த்தி பண்ணார். அதனுடைய தொடர்ச்சியாக 6வதுலேருந்து ஆரம்பித்து 10வது ஸ்லோகம் ஈராக அந்த மலைக்குண்டான பெருமையெல்லாம் விதவிதமாக சொல்கிறார். எம்பெருமானை யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? எம்பெருமான நேர கண்ணால் காண முடியாதுங்கிறதால ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அவனை காதால் கேட்கத்தான் முடியும். மந்தவ்யா மனனா தியானம், அதனால் தியானம்தான் பண்ண முடியும். நிதித்தியாசிதவ்யா வாஸ்தவமான தியானம் அனுத்தியானமாக இருக்கணும். அது பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்தி இத்தியபிதீயத்தே என்று சொல்கிற பிரகாரம் அது அனுத்தியானமாக இருந்துட்டானே. ஆனால் அந்த எம்பெருமான ஒருவாறு சாட்சாத்காரம் பண்ணலாமோ என்னமோ. இதே நாரதற்கே அவர் இதுக்கு முன்னாடி அவதாரத்தில், அதாவது சிறுவனாக பாலகனாக இருக்கும் பொழுதே அவர் அங்கே பரம்பதிக்க போகிறார். 5 வயசுலேயே அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் இவருடைய ஹிருதயத்தில் எம்பெருமானுடைய திருநாமத்தை எழுதிட்டு போயிட்டார்கள். அப்படி ஒரு சத்சங்கம் கிடச்சிது. ஆனால் இவனோ விளையாட்டு பிள்ளை தான். அந்த உடனே தாயாரும் அவனுக்கு தகப்பனார் கிடையாது. தாயாரும் போகிற பாதையில் மரித்து போயிட்டா, பாம்பு தீண்டி மரித்து போனாள். இவன் தனியே 6 வயசு சிறுவன் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஆஹா ததா ததகமீஷஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தராக.
அது என்ன பண்ணுறது, அது உத்தர திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. அம்மா அம்மானு கூட்டுட்டு கிடைக்கலேன்னதுமே அது பாட்டுக்கு அப்போ அனுகிரகம் யாருமே இல்லைன்னா தனிமைங்கிறது அனுகிரகம். அனுகிரகம் மன்யமானஹா பிரார்த்தித்தது திசை உத்தர திசையை நோக்கி போகுது. அப்போ என்ன பண்ணித்தான் அந்த குழந்தை, தியானம் பண்ணித்தான் உட்காந்துட்டு. இப்படி தான் ரிஷிகள்லாம் சொன்னார்களே, நம்ம ஹிருதயத்தில் அப்படியே ஏதோ புரிஞ்சுது. அந்த எம்பெருமான தியானம் பண்ணலாமோனா பெருமாள் வந்தார், காட்டினார், காட்டிட்டு உடனே மறைஞ்சு போயிட்டார். தியாயதா சரணாம்போஜம் அப்படின்னு அந்த சரணத்திலேருந்து பார்க்குற ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம்னாரே. அதை போல இந்த இடத்துல எம்பெருமான பாதாதி கேசாந்தம் அனுபவிக்கிறது அந்த குழந்தை. அனுபவிச்சதுமே உடனே பட்டுன்னு மறைஞ்சான். உடனே அழுதது அந்த குழந்தை. அழுததுமே நீ அபிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் அப்படிங்கிறதாங்க. பக்குவமான உள்ளவங்களுக்கு தான் நான் இப்போ என்னை காட்டி கொடுப்பனே தவிர அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். குயோகிகள் துர்தர்ஷிகள் பக்குவம் இல்லாதவர்கள், இவர்களுக்கு நான் என்னை காட்டி தருவதே இல்லைன்னு அசரீர வாக்கா சொன்னால் எம்பெருமான் சொல்லிட்டு போகிறான்னு வேற சொல்கிறது பாகவதம். அப்படின்னா அப்போ என்ன நிலைமை, தியானம் பண்ணினா எம்பெருமான அடைய முடியாது, அடிவயிறு சூடுவெல்லாம் ஏற்படுமே தவிர கலிகாலத்தில் எல்லாமே கலுஷித்தமாக போயிடுது. கலவு கல்மஷ சித்தானாம் என்று சொல்லும்படியாக எல்லாமே கலுஷித்தமாக போயிட்டதுனாலே அடியே மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப திரவியலோப ஆஜ்யலோப ஸ்ரத்தாலோபங்கள்னு பலவிதமான லோபங்கள்லாம் ஏற்பட்டுவிடுறதுனால இந்த எம்பெருமான அனுபவிக்க முடியல. தியானம்னு பண்ணால் நமக்கு தியானம் சித்திக்காது. கலிகாலத்தில் எல்லாமே கலுஷித்தமாக போயிடுது, கலப்படமாக போயிடுது, எல்லாத்துலேயும் லோபங்கள் உண்டாயிடுது. அப்படிங்கிறதுனால அப்போ எம்பெருமான பின்ன என்ன தான் பண்ணினா எம்பெருமான் கிடைப்பான்னு கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மத்தை சொல்லும் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்டதுமே யார் வியாசாச்சாரியார் கேட்குறார். அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறார், வாஸ்தவம் தான் சுவாமி, தியானம் பண்ண எம்பெருமான் கிடைப்பனோ மாட்டானோ, பெரிய மகான்களுக்கே தியானம்ங்கிறது சித்திக்கலையே. வந்தா போல வந்துட்டு போயிடுவான், வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே, அது பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும், வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் தொல்லாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனிதரே என்று ஆழ்வார் தெரிவித்த பிரகாரம் நாரதர் அங்கே சொல்கிறா, பிரகாயத்தா ஸ்வவீரியாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக. அப்போ என்ன பண்ணான, பகவான திருநாமத்தை சொன்னேனோ இல்லையோ, அவன் நாமத்தை சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு இருந்தேனோ இல்லையோ, உடனே நான் கூப்பிட்டேன், ஆகூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி, என்னுடைய சரீரத்திலேயே காட்டி கொடுக்குறான், நேரம் கூட சந்தர்ப்ப விஷயம் வரான். அதனால பகவான் திருநாமத்தை சொல்கிறது தான் கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நமக்கு ஆழ்வார்கள்லாம் பாடினதுமே எப்படின்னாக்கா, எம்பெருமான் எழுந்தழுக்கூடிய அந்த திருமலை, அதாவது திருமாலிரும் சோலை மலைன்னு இருக்கு இல்லையா, திருமாலிரும் சோலை மலை என்ன அவ்வளவுதான், மலைன்னு தான் சொன்னார். அந்த மலை கூட வாசம் பண்ணுறதுனாலே ஆழ்வாருக்கு எப்படி அந்த மலை உத்தேசமோ எம்பெருமானுக்கும் அந்த பெரிய உத்தேசமாக போயிடுது. அதனால திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்றாரே ஆழ்வார். அது பிரகாரம் நமக்கு மலை உத்தேசமாக இருக்குது. இங்கே கூறத்தாழ்வான் அந்த அஸ்திகிரி மலையையே ஆசிரியிக்கிறார் அப்படிங்கிறத புரியணும். அது சங்கதி ஆச்சு. இப்போ அடுத்தது 6வது ஸ்லோகம், அடியனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமா, ஏஷ ஈஷ இதி நிர்ணயம் த்ரையீஹி பாகதேய ரஹிதேஷு நோதிஷேதி அஸ்தி தாமனி ந நிர்ணயேத கஹா தேவராஜம் அயமீஸ்வரஹ திதி ஈஸ்வரஹ து இதி. ரொம்ப அழகான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். த்ரையின வேதம், ஏன் சுவாமி த்ரையின்னு சொல்லணும், 4 வேதம் இல்லையா 3 தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். பொதுவாகவே ரிக்யஜுசாமா அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அதர்வ வேதம் இதுக்குள்ள உட்பட்டது அப்படிங்கிறதுனாலே அதை தனியாக பிரிச்சும் சொல்லியிருக்கிறார்கள், இருந்தாலும் சேர்த்து அதை கொண்டு வச்சிருக்கிறார்கள். அதனால இப்போ த்ரையி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுவே வேதம்ங்கிறது தான் அர்த்தம். இப்போ த்ரையி ஏஷ ஈஷ இதி நிர்ணயம், தேவபிரான் தேவப்பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவர்தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற இந்த நிர்ணயத்தை பாகதேய ரஹிதேஷு, வேதார்த்தத்தெல்லாம் நன்றாக ஆராய்ந்து அறியவே முடியாதபடி இருக்கிறார்கள் இல்லையா சில பேர், அந்த தௌர்பாகியசாலிகள். அந்த துர்பாகியசாலிகளிடத்தில் என்ன ஆச்சுனாக்கா, நோ திசேதி, உண்டு பண்ணாமல் போனால் போகட்டும், அவர்கள் விஷயத்தில் காட்டி கொடுக்க மாட்டான் எம்பெருமான். இன்னும் நாஸ்திக புத்தி அடைஞ்சு போயிட்டே இருந்தால் அப்படியே தான் போய் கொண்டு இருப்பார்கள். அதனால் போனால் போகட்டும். ஆனால் ஹஸ்திதாமனி, அஸ்திகிரியாகிற அந்த ஸ்தானத்திலேயோ அப்படின்னாக்கா என்னாச்சு, தேவராஜமயம் ஈஸ்வர இதி,
தேவபிரானையே சேவிச்சு இவனையே சர்வேஸ்வரன் என்று எவன் தான் நிர்ணயிக்க மாட்டான். சரி, பெருமாள் தன்னை காட்டி கொடுக்காம போனா போகட்டும். அந்த அத்திகிரி மலையை எடுத்து பேரருளாளன் கிட்ட வந்துட்டாக்கா மலையை ஆசிரியிச்சாலே அந்த எம்பெருமானை உள்ள போய் ஆசிரியிச்சாலே சந்நிதிக்குள்ள எல்லாமே வேதங்கள்லாம் காட்டி கொடுக்குமே சுவாமி. அதுவே அவனுக்கு புரிஞ்சிடுமே. நேரம் பார்த்தா ஆஹா இவன் தான் பரபிரம்மம், இவனை பார்க்காமையே விட்டுட்டோமே அப்படிங்கிற, அப்ப தெரிந்து கொள்ளாமல் போனோமே அப்படின்னு ரொம்ப துக்கப்படும்படியாக இருக்கும் அவனுக்கு. அதனால தேவபிரானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற இந்த அர்த்தம் வேதாந்தங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இது வேதாந்தங்களில் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் கூட வேதமே என்ன சொல்றது, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், என்னால் முடியல, இனிமே எம்பெருமானுடைய பரபிரம நிர்தாரணம் அடியேனால கூட சொல்ல முடியல, நானே அதுக்கு எவ்வளவோ விஷயத்தை போய் தேடி பார்த்தேன் சொல்லி கடைசியில் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா என்று சொல்கிற பிரகாரம் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே. அந்த வேதங்கள்லாம் கூட தன் வாக்குலேருந்து மீண்டு இன்னால் வாக்குனால என்னால் சொல்ல முடியல சுவாமி, போரும் போரும் ஆனந்த ஸ்வரூபன் அவன், அதோடு நிறுத்தியது. அதுக்கு மேலேயும் ஆனந்தமயமாத்மான உபசங்கிராமதி, அதையும் தாண்டி போகிறான்னு அவனுடைய ஸ்வரூபத்துக்கே தான். அவனுடைய சொரூபம் அப்பேற்பட்டது என்று காட்டுவதற்காக ஆனந்தமயன். ஆனந்தமயன்னா ஆனந்த பிராச்சுரியம் உடையவன், அதிகமான ஆனந்தம். சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள், ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னாலே ஏதோ அது வேற விதமாக கொண்டு போகிறது அப்படின்னு. ஆனந்தமயன்னா ஆனந்த விவாகம் பண்ணுறதுன்னு ஏதோ அர்த்தம் பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்ட வரைக்கும். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. ஆனந்தமயன்னா விகாரம் கிடையாது இந்த இடத்துல. ஆனந்த விகாரம் உடையவன் அர்த்தம் இல்லை, அதிகமான ஆனந்தம், ஆனந்த பிராச்சுரியம் உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறது. அதையும் தாண்டி போகிறதுனா ஆனந்தத்தோடு நின்று போச்ச வேதம், அதுக்கும் மேலே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சாச்சே. அப்புறம் அதையும் தாண்டி ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமியான்னு வேற அடுத்த இதுலையும் சொல்கிறது புருகுவல்லிலையும். அப்போ உபசங்கிரமினா அதையும் தாண்டி போய் எங்கடா போற அப்படின்னா லெப்பாலே எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய சொரூபத்தை, அவன் சொரூபத்தை போய் அடைகிறான் அப்படின்னு சொல்றதாக இங்க. அப்போ சொரூபத்தகா விசேஷம், ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறான், ஆனந்தங்கிற குணத்தை உடையவனாக இருக்கிறான். ரெண்டு விதமாகவும் காட்டுறது வேதம். சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதங்குஹாயாம் பரமேவ்யம். வேத நிகிதங்குஹாயாம், அங்கே பாருங்க, அங்கே ஒரு குகையை சொல்றது வேதம். ஆக அந்த எம்பெருமான் சத்தியம் ஞானம் அனந்தம், அனந்த சப்தத்தாலே ஆனந்தத்தை சொல்லுகிறது. அளவிட முடியாத அனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு. சத்தியஸ்வரூபனாக இருக்கிறான், சத்தியத்தை உடையவனாக இருக்கிறான். ஞான ஸ்வரூபனாக இருக்கிறான், ஞானத்தை உடையவனாக இருக்கிறான். ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறான், ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறான். ஒன்று ஸ்வரூப லட்சணத்தை சொல்கிறது, மற்றொன்று குணத்தை சொல்லுகிறது, குணபூர்த்தியை சொல்லுகிறது. அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விதமாகவும் தான் அங்கே வியாக்கியானங்கள் உண்டு அங்கே. அதை போல இந்த இடத்துல எம்பெருமானை பற்றி பேசும்பொழுது வேதமானது அப்படின்னு சொன்னாக்கா அந்த திரையின்னு சொல்லக்கூடிய வேதம் எவ்வளவோ விஷயம் இருக்குது. மற்றவர்களுக்கு பாஹ்ய மதத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது இதை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாத நிலைமையில் உள்ளவர்களுக்கு வேணா அது காட்டி கொடுக்காம போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வரார் இந்த. ஆனால் இந்த அர்த்தமானது வேதாந்தங்களிலும் அனைவராலும் எவ்விதமாக தெரிந்து கொள்ள முடியாது, என்னால் எந்த விதத்தாலையும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு இருக்கிறார்களே. ஜாயமான கால கடாட்சம் அப்படிங்கிறது அவர்களுக்கெல்லாம் இல்லையே சுவாமி. ஒன்று கர்ப்பவாசத்தில் இருக்கும் பொழுதே அங்கேயே அவனுக்கு கடாட்சம், கர்ப்பத்திலேயே கடாட்சம்ங்கிறது உண்டு. துளசி அங்குரிக்கும் போதே அதனுடைய மனத்தோடே அங்குரிக்குமா போலே என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல ஜாயமான கால கடாட்சம்னா அந்த கடாட்சம் அப்படிங்கிறது நேரம் வந்த பிறகு, ஆச்சாரியனை அடைந்த பிறகு ஆச்சாரியனாலே கொடுக்கப்படக்கூடிய கடாட்சம், எம்பெருமானாலே கிடைக்கக்கூடிய கடாட்சம். மூன்றாவது ஜாயமான கால கடாட்சம் அப்படிங்கிறது இது ஆச்சரியமானது. இது ஜாயமான கால கடாட்சம்னா அப்படி பிறக்கும் போதே அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல. அதனால் ஆச்சாரிய கடாட்சம் முக்கிய பாக்கியம் உள்ளவர்களுக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும் சுவாமி. அதனால் இந்த விஷயம் அப்படிப்பட்ட பாக்கியமில்லாத பாக்கிய குதிருஷ்டிகளுக்கு இது இப்படிப்பட்ட பரமார்த்தம் தோன்றவே தோன்றாது. அவர்களுக்கு இது புரியவே புரியாது. பின்ன யாருக்குத்தான் புரியும் அப்படின்னா கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று சொல்லும்படியாக அந்த நண்ணும் மனமுடையீர் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லும் மனமுடையவர்களே
அவனை அனுபவிக்க வேணும், அவன் திருவடியில் ஆசிரியிக்க வேணும், அவன் அங்கே வைகுண்டத்துக்கும் போய் அங்கே கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்ற அந்த ஒரு பாரிப்பு கூட இல்லைன்னா என்ன. அவர்கள் அது ஒன்றுமே இல்லாமல் நாராயணன் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, வேதம்ங்கிறதே கிடையாது, பகவான்கிறவனே கிடையாது, எல்லாமே இயற்கை நேச்சர் சொல்லிட்டு போயேன். அந்த இயற்கை நேச்சரையும் படைத்தவன் எம்பெருமான் தானே. ஆனால் எல்லாம் எம்பெருமான்கிட்ட எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நீ இயற்கைன்னு சொல்லிட்டு போகிற, இயற்கையாக இருக்க முடியாது, எல்லாமே இயற்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இயற்கைன்றது தாறுமாறாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி சொல்கிறேன் நான், காடுகள்லாம் எப்படி இருக்குது, தாறுமாறாக இருக்குது. அது இயற்கையாகவே உண்டான காடுகள், அதனால அது நேச்சர்னு சொல்லிட்டு போயிடுவோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் தோட்டம் அப்படிங்கிறது அமைப்பாக இருக்குது இல்லையா, அதனால் அந்த தோட்டம் அப்படின்னு எங்கான அகங்கழிவாய் என்று சொல்லும்படியாக அந்த அகங்கழிதல் அப்பேற்பட்ட விசேஷத்திலே, அகம்னா ரகசியமான இடம், அந்த ரகசியமான தோட்டத்திலே அப்பேற்பட்ட பறவைகள்லாம் வருதுன்னா ஆச்சாரியனே நேராக வருகிறார்னு அர்த்தம். அவர்கள் உங்களுடைய திருவடிகளே என்னுடைய தலைமையிலே சேர்க்க வேண்டும் அப்படின்னு திருவடிகளை காட்டி கொடுக்குறாரு அந்த இடத்துல. அதனால ஆச்சாரியன் திருவடி தான் நமக்கு கதி உத்தேசியம் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. அதை போல இந்த இடங்கள்லையும் ஆச்சாரிய பாக்கியமே இல்லாத, ஆச்சாரிய கடாட்சத்துக்கு இலக்கே ஆகாதவர்கள், இல்லை ஜாயமான கடாட்சமே உண்டாகாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் புரியுமோ? இந்த ரெண்டு விஷயம் உண்டுன்னா அவர்களுக்கே புரியக்கூடியது தான் கண்ணன் கழலினை நன்னம் மணமுடையீர் எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே என்றெல்லாம். அப்போ பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். சிலர் என்ன பஸ்மதாரியை தலைவன் அப்படின்னு கொண்டு தடுமாறுகள். பஸ்மதாரி புரியுறதா? பஸ்மதாரியானா சில பேர் சிவனையே பரபிரம்மன்றார்கள், சில பேர் சாட்சாத் பிரம்மாவையே பரபிரம்மம்னு. அது வேதங்கள் சில இடங்கள் அப்படி தான் சொல்லும். அப்படின்னா அப்போ அது பரபிரமம் இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே பதில் இதுதான். ஒரு குழந்தை திண்ணை மேலே ஏறி நின்றுண்டு அம்மாட்ட சொல்லும், பார்த்தியா நான் உன்னை விட எவ்வளோ ஹைட்டு பார்த்தியா, தகப்பனையும் காண்பிச்சு சொல்லணும், உன்னோட ஹைட்டாக இருக்கேன் பார்த்தியான்னா. ஆமாண்டா குழந்தை, நீதாண்டா உலகத்திலேயே ஹைட்டு, நீதாண்டா சர்வ ஞானி அப்படிலாம் சும்மா அது பாராட்டுறதுக்காக. உண்மையிலேயே அந்த குழந்தை கீழே இறங்கி நின்றாக்கா அம்மா நிற்கிறதோ தரையில், அந்த அம்மா தூரல் திண்ணை மேலே போய் ஏறி நின்றா அப்போ குழந்தைய விட ஹைட் ஆகிருக்குமா இல்லையா? ஆனால் அப்படி ஏற மாட்டா, அப்படி செய்ய மாட்டா. அது போல் வேதம் என்ன பண்ணும், சில இடங்களில் பார் நான் தான் பரபிரம்மம்னு தாமஸ்வரூபியான பஸ்மதாரி சொன்னால் கூட சில இடங்களில் அது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறதுக்காக சொல்லும். எல்லா இடங்களிலும் இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் பிரம்மா அவர் சிருஷ்டிகர்த்தா மாத்திரம்தானே தவிர இவர்கள்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், புரிய வைக்கிறதுக்காக பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பல ஆஃபீஸர்களை நிர்ணயம் பண்ணியிருப்பார். ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறது தான் எல்லாத்துக்கும் பெரியவர். அவர்கிட்ட தான் போய் எல்லாம் போய் பரியவசானம் ஆகும், எந்த ஃபைலாக இருந்தால் அங்கே தான் போய் ஆகணும். ஆனால் இந்த ஆஃபீஸர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்களே அவர்கள்லாம் டெலிகேஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவார்கள். அவரவர்களுக்கு இட்ட சில விஷயங்கள் அவர்களால் இவ்வளவு கொடுக்க முடியும், இவர்களால் இவ்வளவு தான் சாங்ஷன் பண்ண முடியும்னாக்கா அதுக்கு மேலே ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ஆனால் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் நோட் போட்டு விஷயத்தை வாங்கி அவர்கிட்ட அனுமதி வாங்கித்தான் செய்ய முடியும். என்னமா போலே இந்திராதி தேவர்கள்லாம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அவரவர்களுக்கு உண்டான சில விஷயங்கள் இவ்வளவுதான். உன்னால் உனக்கு சக்தி இவ்வளவு தான் செய்ய முடியும்னாக்கா 1000 ரூபா கொடுக்க வேண்டியவன்ட்ட போயிட்டு எனக்கு 1,00,000 ரூபா கொடுன்னா அவனால் கொடுக்க முடியாது, அவனுக்கு அந்த பவர் கிடையாது. அப்போ மேற்கொண்டு மேலே இடத்துல கேட்டு வாங்கித்தான் ஒரு கால் அது கூட உண்டு. அது நிஜமாகவே கொடுக்க முடியும்னா தான் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க முடியாது தான். அப்படிங்கிறது எம்பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் இது இவ்வளவு தான், இந்த சரீரத்துக்கு இவ்வளவு தான் தாங்கும்னு தெரிஞ்சு தான் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். அதை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது இல்லையோ. அப்போ மற்றவர்கள் அவர்களுடைய அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் புரிந்து கொள்ளணுமே தவிர ஏதோ சாதாரணமாக இப்படி அவன் சொன்னதெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. அதனாலே பரபிரம்மன் தான். சில பஸ்மதாரிகள்லாம் அவன்தானே பரபிரம்மம் அப்படின்னு சில பேர் பிதற்றுகிறார்கள், வேண்டாத விஷயங்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போ சிலர் பஸ்மதாரியை இப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வாத்சல்யம் உடையதாகனால அப்பேற்பட்ட அவங்க தடுமாறார்கள். பஸ்மதாரிய தலைவன் அப்படி கொண்டு தடுமாறும்போது வேதம் அனைவரிடத்திலும் வாத்சல்யம் உடையதுனால அந்த பாக்யஹீனர்கள் இல்லை வேண்டாதவர்கள் இருக்கிறார்களே தௌர்பாகியசாலிகள் அப்படிங்கிற வாசியின்றிக்கே எல்லோருக்கும் இந்த பரமார்த்தத்தை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறதுனால அது வேண்டியது, அதற்கு கடமையாக இருக்குது. அந்தந்த வேதம் பக்ஷபாதம் பாராட்டி
இந்த ராமானுசர் அடியர்களான சில பாக்கியசாலிகளுக்கே பரத்வ சித்தாந்தத்தை அப்படிங்கிறது தெரிவித்ததே ஒழிய மற்றும் உள்ள எல்லாருக்கும் அது எல்லாம் உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. அப்படிங்கிறதுனால கருவிலே தெரிவிலாதார்க்கு இதை தெரிவிக்க முடியவே முடியாது. கருவிலே தெரிவிலாதார் அவர்களெல்லாம் காலத்தை கழிக்கின்றவர்கள், அவ்வளவுதான். வேற எல்லாம் உண்மையாக பேசுகிறார்கள்னா கேட்டால் இல்லவே இல்லை. இருக்கட்டும், அது பற்றி நாம் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது அந்த குறை தீர இந்த ஹஸ்திகிரியானது, இந்த அத்திகிரி மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அத்திகிரியானது அந்த சித்தாந்தத்தை சர்வஜன சுலபமாக செய்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வான் இந்த இடத்துல. அதனால் வேதத்தில் குதர்க்கம் யார் செய்கிறார்களோ செஞ்சுட்டு போகட்டும். அஸ்திகிரியிலே பேரருளாளனை சேவிக்க பெற்றவாறே அவர்கள் சேவித்தால் என்ன ஆகும்னு கேட்டால், பேரருளாளனுடைய பரதெய்வம் இல்லை என்று நாமே பரவசமாக சொன்னோமே, தெரியாத்தனமாக சொல்லிவிட்டோமே அப்படின்னு கையெழுத்திடும்படி அவளே கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துடலாம். அந்த மாதிரி அந்நதஸ்தி ததா பரம்னார் இல்லையா ஆழ்வான். அதை போல தான் இந்த இடத்துல அவன் கூட பார்த்தா நேர பேரருளாளனை பார்த்துட்டான்னு சொன்னான், அவ்வளவுதான் மயங்கி விழ வேண்டியதான் திருவடியில். அஸ்திகிரி அஸ்திகிரவு அப்படின்னு சொல்லாமல் அஸ்திகிரி தாமனி அப்படின்னு சொல்லாமல் அஸ்திதாமனின்னு சொல்கிறாரு. அஸ்திகிரி தாமனின்னு சொல்லலாம், இல்லை ஹஸ்திகிரி அப்படின்னு அஸ்திகிரவ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்படி தான் எதுவுமே சொல்லாமல் வெறுமை அஸ்திதாமனி அப்படின்னு சொல்கிறது ஏகதேச கிரகணம் அப்படிங்கிற அஸ்தீஷா கரீஷா அப்படிங்கிற இடங்களில் அந்த ஸ்தலங்களிலும் இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல சதுர்த்த பாதத்தில் தேவராஜம் அப்படிங்கிற பதத்துக்கு அடுத்தபடியாக திருஷ்டுவா அப்படிங்கிறோ இல்லை சம்யம்ய சம்சேவிய அப்படிங்கிற ஒரு லியப்பு அங்கே அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அங்கே இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, 4ஆம் பாதத்தில் சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இல்லையா. அதாவது தேவராஜம் அயம் ஈஸ்வரஹா து இதி தேவராஜம் திருஷ்டுவா இவன் தான் ஈஸ்வரன். தேவராஜம் சம்சேவிய அங்கே அந்த பதங்களை அத்தியாகாரம் பண்ணிக்கணும். எப்படி சுக்ரீவனிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி லோகநாதக புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை இளைய பெருமாள் எழுதிட்டு காண்பிக்கிறார் சுக்ரீவன்ட்ட இப்போ என்ன பண்ணணும், அங்கே சிறிய திருவடி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா அந்த இடத்துல ஏதோ ஒரு பதத்தை அத்தியாகாரம் பண்ணி தான் சொல்லணும். வியாக்கரண ரீதியாக பார்த்தா அந்த வாக்கியம் பூர்த்தி ஆகிடுது. லோகநாதக புரா பூத்வா சுக்ரீவம் நாதம் சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார், அவ்வளோதான் பூர்த்தி ஆகிடுத்தாங்க. ஆனால் உண்மையில் என்ன அர்த்தம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அங்கே சுக்ரீவம் டேஷ் நாதம் இச்சதின்னு ஒரு டேஷை போட்டு காண்பிக்கிறார். இந்த இடத்துல சுக்ரீவம் நாதம் கர்த்தும் இச்சதி, சுக்ரீவம் நாதம் ஆப்தும் இச்சதி அப்படின்ற இந்த 2 பதத்தில் ஏதோ ஒரு பதத்தை அங்கே அத்தியாகாரம் பண்ணி சொல்லணும். இப்போ சிறிய திருவடிக்கு நிர்பந்தம் அப்படி எழுதி கொடுத்துட்டார் இவர். லோகநாதக புரா பூத்வா, புராண அநாதி காலமான அர்த்தம், புறா அந்த காலத்திலேருந்தே இவர் தான் இருந்துருக்கிறார். இப்போ சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார்னு சொல்லிட்டா, ஆப்துமிச்சத்தின்னு போட்டார்னா சிறிய திருப்படி போல மக்கு உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனால் அவர் அப்படி சொல்லுவாரா, எம்பெருமான்கிட்ட எப்பேற்பட்ட வாக்மகளுக்குள்ளே சிறந்தவர்னு பேர் வாங்கினவராச்சே, சிறந்த பேச்சாளர்னு பேர் வாங்கினவராச்சே, அதனால கர்த்தும் இச்சதின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அதாவது அப்படி தானே அப்படிங்கிறதுனால ஈதிருஷகா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக என்ற வாக்கியங்கள்லாம் சொல்லி சாட்சாத்தாக அந்த சுக்ரீவனை நாதனாக இந்த கிஷ்கிந்தாங்கிற சிறிய ராஜ்யத்துக்கு நாதனாக செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சிறிய திருவடி காட்டினார். அதுபோல் இந்த இடத்துல திருஷ்டுவா அப்படிங்கிறதோ இல்லை சம்சேவிய அப்படிங்கிற பதத்தை அத்தியாகாரம் பண்ணி அது சொன்னால் அதுக்கு ஆச்சரியமான அர்த்தங்கள் உண்டாகும். அதாவது சொல்ல வரார் இங்க தேவராஜம் திருஷ்டுவா தேவராஜம் சம்யம்ய ஈஸ்வரஹா சகயேவ ஈஸ்வரஹா துயிதி அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அத்தியாச்சரியமான ஸ்லோகங்கள். அடுத்தது 7வது ஸ்லோகம், அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லோகங்களில் 2வது ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹை குதிருஷ்டியபினிவிஷ்டசேதசாம் நிர்விசேஷ சவிசேஷதாஸ்ரயம் சம்சயம் கரிகிரிஹி நுதத்யசௌ துங்கமங்கலகுணாஸ்யதே ஹரௌ துங்கமங்கலகுண ஆஸ்பதே ஹரௌ
சிறந்த கல்யாண குணங்கள். இவ்வளவுதான் சொல்ல முடியாதுன்னு இப்போ ஆரம்பத்திலே சொன்னோமே, கல்யாண குணங்கள் அனந்த கோட்டியானது. நமக்கு ஏதோ தெரிஞ்சுட்டு சில குணங்களை பேரை சொல்லி அதுக்கு இது வாத்சல்யம், இதுக்கு அப்பேற்பட்டவனாக இருக்கிறான், இவன் குணசீலனாக இருக்கிறான், சௌசீல்ய குணம், சில குணங்களை நம்ம ஏதோ பேசுகிறோம், சௌசீல்யம் வாத்சல்யம் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவனுக்கோ அனந்த கோடி கல்யாண குணங்கள். சிறந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான எம்பெருமானிடத்திலே துங்கமங்கள ஆஸ்பதே ஹரவ், கல்யாண குண ஆஸ்பதே ஹரவ் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கல்யாண குணங்கள். சக்கரவர்த்தி திருமகனை பற்றி நாட்டு மக்கள்லாம் சக்கரவர்த்தி கிட்ட தெரிவிக்கிறார்கள், அதாவது தசரதங்கிட்ட தெரிவிக்கிறார்கள். எவ்வளவு குணம் தெரியுமா? அதனால் நீ நினைக்கிற உன்னுடைய குமாரன் இவ்வளவுதான் நினைக்கிற, ஆனால் அவனிடத்தில் குணாகா புத்திரஸ்ய சந்திதே, குணாக குண தேவகல்ப தீமதா பிரியான் ஆனந்தனான் கிருஷ்ணான் பிரவக்ஷாமோத்யதான் ஸ்ருணு அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட எவ்வளவோ பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்தி, பகவோ நிருப கல்யாண நிருபா, ஹே அரசனே, பகவோ கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்தி தே புத்திரஸ்ய சந்தி. அப்படி எவ்வளவோ குணங்கள், அதெல்லாம் சொல்லி மாளாது. இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஏகதேசம் ஒரு சிலதை சொல்கிறோம் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். व्यसनेषु மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி என்ற வார்த்தைகள்லாம் சொல்லி ஆச்சரியமாக நிறைய சொல்கிறார்கள். கல்யாண குணங்கள் நிரம்பினவர் எம்பெருமான். இந்த அச்சா திருமேனில் அதை காரணம் எப்பேற்பட்ட அபரிமிதமான கல்யாண குணங்கள். அதுக்கு எண்ணிக்கை உண்டா? இருந்தால் கூட திருநாமங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. இருந்தாலும் ஒரு 12 திருநாமங்களை ஏற்கனவே ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற கிரந்தத்தில் ஆளவந்தார் ஆச்சரியமாக தெரிவிச்சிட்டார் அந்த இடத்துலையே. இருந்தாலும் அது நமக்கு அவ்வளவு தானான்னு சொல்கிறார். சகசிரநாமத்தை சொன்னார் பீஷ்மாச்சாரியர், அதை வியாசாச்சாரியர் எழுதி வச்சார். அதெல்லாம் அதோட முடிஞ்சுதா அப்படின்னா அனந்த கோடி திருநாமங்கள் இருக்குங்கிறாப்புல அனந்த கோடி கல்யாண குணங்கள் அப்படின்னு. இந்த கல்யாண குணங்கள் இருக்குங்கிறதுனால தான் பிராட்டியார் கல்யாணம் பண்ணிண்டாள். சீதா பிராட்டியாருங்கிறத எடுத்துக்கவே கூடாது. பிராட்டியே தெரிவிக்கிறாள். பிராட்டி பகவானை விட்டு கல்யாண குணம் பிரிஞ்சா நான் ஏன் அவனை விரும்பினேன் அப்படிங்கிறது உலகத்தார் நாட்டார் அறிய மாட்டார்கள். அறிவிக்கலாம் எப்போன்னு கேட்டால் குணத்தை விட்டு பிரிச்சாதான். குணத்தோடு இருக்கிறதுனால தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் இவரை அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறதெல்லாம் குணத்தை கொண்டு இருக்கு போல் இருக்கு. அந்த ஒரு கால் குணம் இல்லைன்னு வச்சுப்போம், அவன் பரம துவேஷியாக இருக்கிறான், இல்லை வேற விதமாக குதிருஷ்டியாக இருக்கிறான், அவன் அங்கஹீனனாக இருக்கிறான், புத்திஹீனனாக இருக்கிறான், தனஹீனனாக இருக்கிறான், எதுவுமே இல்லாத இருந்து பரம ஏழை பாஷண்டியா இருக்கிறது போல இருந்தா கூட கல்யாணம்னு ஆன பிறகு அவனை யார் கைவிடாம இருக்கிறார்களோ அப்படிங்கிறதான் இங்க முக்கியம். இங்க அதை அனசூய பிராட்டி கிட்ட சொல்லும் பொழுது நகரஸ்தோவா வனஸ்தோவா, அவன் நகரத்தில் தான் இருக்கட்டும், அவன் காட்டில் தான் இருக்கட்டும், அவன் தனஹீனனாக இருக்கட்டும், வேற விதமாக இருக்கட்டும், அவனை விடாமல் நீ இப்படி வந்திருக்கிற பார்த்தியா, உன் குணத்தை நான் என்னன்னு சொல்லுவேம்மா, நீர் இப்படியே இரும் கிடீர் அப்படின்னு அங்கே சொல்கிறாள் அங்கே அனசூய. ஆனால் அதுக்கு அப்படியே காலை கீறிண்டு பூமியில் வெக்கப்பட்டு சொல்கிறாள் அந்த பிராட்டி. அப்படி இல்லை, அவர் நான் என்னவோ இந்த ராகப்பிராப்தமான விஷயங்கள் நான் எம்பெருமானை அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் குணங்களை பார்த்து மயங்கி அதில் தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கிறேன்னு புரிஞ்சுட்டு இருக்கிறார்கள். குணத்தை விட்டு பிரித்து இருந்தால் அல்லவோ அந்த எம்பெருமான்ட்ட நான் ஏன் ராகமாக இருக்கிறேன், அவர்கிட்ட ஏன் அப்பேற்பட்ட விசேஷமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை, குணங்களோடையே சேர்ந்தே இருக்கிறார், குணத்தையும் அவரை விட்டு பிரிக்க முடியலை அப்படின்னு சொன்னதுனாலே இந்த இடத்துல அனந்த கல்யாண குணங்கள் எப்பவுமே சேர்ந்தே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கிறாருங்க. துங்கமங்கள ஆஸ்பதேகரவு, சிறந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக எம்பெருமானிடத்தில் குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம், அப்பேற்பட்ட குத்சிதமான குதிருஷ்டிகள் பாஹ்யர்கள் வேத பிற மதத்தவர்கள்னே சொல்லிடலாம் இந்த இடத்துல. அவர்களோடு மட்டுமே இல்லை, நம்ம மதத்திலேயே இருந்து நாஸ்திக புத்தி அடைஞ்சவர்கள் இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறார்கள், ஆஸ்திக நாஸ்திகராக இருக்கக்கூடியவர்கள். ஆத்திகரும் நற்கலையில் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை ஓர்த்து நெஞ்ச முன்னவரும் பின்னவரும் மூர்க்கனரை விட்டு நடுச்சொன்னவரை ஆளும் தொடர் அப்படின்னு நமக்கு மணவாள மாமுனிகள் தெரிவித்த பிரகாரம் அந்த நற்கலையில் நன்னரிசேர் ஆத்திகர் தான் நமக்கு உத்தேசியமானவர்கள். மற்றவர்களோ என்றால் அப்படின்னா மற்றவர்கள்னா முதல்ல நாத்திகர் நன்ன சொல்லி விட்டுடணும், அவங்களை வேண்டவே வேண்டாம். நற்கலையில் நன்னரிசேர் ஆத்திகர் பரம உத்தேசியர். நாத்திகருமாம் இவரை அப்படின்னா அந்த ஆஸ்திகம் போல ஒரு நாஸ்திகன் இருக்கான், அவனை போல இருந்தவனை என்ன பண்ணுறது,
யாரோ ஒருத்தன் பகவானே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வீடாக புகுந்து புகுந்து கையெழுத்து வாங்கிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு கிரகத்து வாசலில் கையில் கிரந்தங்கள்லாம் வச்சுண்டு கத்த குடிமி சிக வச்சுண்டு 12 திருமணம் இட்டுண்டு அழகாக கச்சங்கள்லாம் கட்டின்னு ரொம்ப எழுந்திருக்கிறார். ஒரு சேரில் உட்காந்து கொண்டு அவர் ஏதோ பாராயணம் பண்ணுறது போல இருக்கிறார். இந்த கையெழுத்து வாங்குறவர் இருந்தாலே இவர்கிட்ட வாங்கலை தாண்டி போகிறார். மேலே மேலே போயிட்டே இருக்கிறார். மேலே போனவொடனே அவர் அழைச்சி என்னப்பா எல்லாத்தையும் கழுத்து வாங்கினா, இல்லை பகவான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, ஈஸ்வரங்கிறவனே கிடையாது, அப்படியே அதனால கழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் வாங்க முடிஞ்சது, உங்களை பார்த்தா வாங்கணும்னே தோணலையே சுவாமி, அதனால் போனேன். முதல்ல கொண்டாடாத நான் தான் முதல்ல கழுத்து போட்டு தரணும் அப்படின்னு நான். இவெல்லாம் ஆஸ்திகர் நாஸ்திகர்கள், போலி ஆஸ்திகர்கள், ஆஸ்திகத்தனவே இல்லாதவர்கள் கூட சொல்லிடலாம். இப்படி ஆஸ்திகன் ஆத்திக நாத்திகருமாம் இவரை ஓர்த்து நெஞ்சே. அதனால் இவர்கள்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர் அப்படிங்கிறதுனாலே பரம ஆஸ்திகாகிரேசரர்களாக இருக்கிறார்களே அவர்கள் தான் நமக்கு உத்தேசம். மற்ற எல்லாரும் வேண்ட தீண்ட தகாதவர்கள், அவர்களோட வாசமே பண்ண முடியாது, பேச்சே கொடுக்க முடியாது, தர்சனமே பண்ண முடியாது சுவாமி. தர்சன யோக்கியாக, சல்லாப யோக்கியாக, சகவாச யோக்கியாக, சமாஸ்ரயண யோக்கியாகனு 4 விதமான யோக்கியதைகள் உண்டு. முதல்ல தர்சன யோக்கியாக, தர்சனமே பார்க்கவே முடியாது. அப்படி சில பேர் என்னென்னா பார்க்கலாம், அவள்கிட்ட பேசக்கூடாது, பார்ப்பதற்கு ஏதோ ஆஸ்திகர்கள் போல இருப்பார்களே தவிர உண்மையான ஆஸ்திகர்கள் கிடையாது, போலி ஆஸ்திகர்கள் தான். பேச்செல்லாம் கூட சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம். ஆனால் நடத்தைன்னு பார்த்தோம்னா வேறு விதமாக இருக்கும். அவர்கள்லாம் யாருன்னா போலி நாஸ்திகர்கள் தான். உண்மையில் அவர்கள்லாம் பகவானை அடைஞ்சது போல பேசுவார்களே தவிர ஆனால் உண்மையில் நடத்தையில் அப்படி இருக்க மாட்டார்களே. மேடையில் இருந்தால் இப்படி பேசினா கீழே இறங்கிட்டாக்கா வேண்டாத அகிருத்தியமான காரியங்கள்லாம் செய்வார்கள். ஆத்மஸ்லாகா, சதாம் நிந்தா, ஸ்தோபோக்தி, அனுதோதயான்னு சொல்லும்படியா இந்த 4 வேண்டாத குணங்களும் தீ குரலை சென்றோதோம் அந்த குரலைன்னு சொல்லும்படியான ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காது அவள்கிட்ட. அது பல இடங்களில் பார்த்துக்கலாம். பெரிய பெரிய மகான்கள் கிரகத்திலேயே அப்படி இருந்துட்டுருக்கு. அதை எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? அதனால இவர்கள்லாம் நாஸ்திகர்களாகவே இருக்க தகுந்தவர்கள் அப்படின்னப்பா. அப்படியாப்பட்டவர்கள் இருந்தால் குதிருஷ்டி தான் இவர்கள்லாம். குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம் அப்பேருட குத்சிதமானவர்கள்னு சொல்லலாம். இந்த குதிருஷ்டிகள்ங்கிறது யாருன்னா குத்சிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாத இந்த அப்பேற்பட்ட விஷயங்களில் பொருந்தின மனசை உடைய துர்வாதிகளுக்கு உண்டாக இருக்கிற சில விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் என்னாச்சுன்னு கேட்டால் நிர்விசேஷ சவிசேஷ ஆசிரயம் சம்சயம் அப்படிங்கிறாருங்க. அதாவது சேதச ஆசிரயம் சம்ஸ்ரயம். அதாவது சம்சயம்னா சந்தேகத்தோடையே இருக்கிறது, சம்சயம்னாக்கா. அதனால இவர் குணமுடையவனா குணம் இல்லாதவனா அப்படிங்கிற விஷயத்தில் 2 கோடிகளை பற்றின அப்பேற்பட்ட சந்தேகாஸ்பதமாகவே இருந்துருக்கு. இப்படின்னா என்ன சுவாமி, இதுக்கு என்ன அர்த்தம், அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டுட்டே போகிறது. இல்லை அவநம்பிக்கை அடைகிறது. ஒன்றுமே இவனிடத்தில் எது கேட்டாலும் கிடைக்காது. இல்லை பகவானை காட்டி கொடுக்க மாட்டான்ங்கிறதுனாலேயே, பகவானை இவன் பார்க்க முடியாதுங்கிறதுனாலேயே நம்பாமல் போகிறது. அதனால் இவன் குணம் உடையவன். சரி பகவான்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போமே, அவனுக்கு குணம் உண்டா குணம் இல்லையா அப்படிங்கிற யுக்தி மற்ற எது அந்த சந்தேகம் தீரவே தேரல. சந்தேகம் தீராததுனாலே எது யுக்திமத்து பட்சம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வேற கேட்பார்கள் நம்மகிட்ட சந்தேகத்தில். அதனால அந்த சம்சயம் தோணும். அசௌ கரிகிரிஹி அப்பேவிட நுந்திஹை நுததிஹை இந்த ஹஸ்திகிரியானது போக்கடிக்கின்றது. இந்த மாதிரி சந்தேகமுடையவர்கள் கூட இந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக தேவப்பெருமாளை சேவிக்க வந்துவிட்டா அந்த மலையே முதல்ல, அதாவது அந்த மலைன்றது என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படிகளில் ஏறி அப்படியே மேலே வந்துவிட்டார்களேயானால் அதுவே ஒரு மலை தானே. எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய ஸ்தானம் அந்த அத்திகிரி மலை பேரருளாளங்கிட்ட வந்துவிட்டா மலையே முதல்ல சந்தேகத்தை போக்கிடும் சுவாமி அப்படிங்கிற அப்புறம் எடுக்கிறாருங்க. வேதத்தை காட்டிலும் அஸ்திகிரியே சிறந்தது அப்படிங்கிறத நன்னா விளக்குறாரு இங்கே ஆழ்வான். எம்பெருமான் அனந்த கல்யாண குணங்களுக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய அனந்த கல்யாண குணங்கள். இப்போ தான் சொல்லுவான் கோடி கோடியாக, எவ்வளவு கோடின்னு எண்ணிக்கவே முடியாது. நமக்கு அந்த பேரே தெரியாத சில கல்யாண குணங்கள், சில என்ன பல கோடி கல்யாண குணங்கள், அனந்தமானது. எம்பெருமானுக்கு திருநாமமே அனந்தம், கல்யாண குணங்களும் அனந்தம்.
எதை சொல்கிறது அவனுக்கு வேணா சீலகுணம்னு வெறும் சொல்லிக்கலாம். அது சீலகுணம்ங்கிறது என்னன்னாக்கா மகத்தோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷா சீலஹா, அதாவது புறையற கலத்தல், அதுதான் எம்பெருமானுக்கு தலையாய குணமாக இருக்குது. அதில் வாத்சல்யத்தோடு இருக்கிறான்னா யாருக்கெல்லாம் அப்பேற்பட்ட தோஷம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பகவான் அவள்கிட்ட வாத்சல்யத்தோடு இருக்கிறான். எப்படி ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்ற அப்பொழுது கன்றுக்குட்டியை ஈன்ற ஒரு பெரிய மாடானது தன் கண்ணுக்குட்டியை நக்கி கொடுக்குமோ, தோஷங்களெல்லாம் போக்குமோ, தோஷத்தையே போக்கியமாக கொள்ளுமோ, அதுபோல் தோஷம் இருந்தால் போக்கியமாக கொள்ளக்கூடிய வாத்சல்யமுடையவன் அவன்தான் சரண்யன். நாம் சரணாகதர்கள், சரணாகதி பண்ணக்கூடியவர்கள், அவன் சரண்யன். நாம் ரக்ஷியர்கள், அவன் ரக்ஷகன். அப்படிங்கிற அளவுக்கு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவோ கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு. அதை எம்பெருமான் அனந்த கல்யாண குணங்களுக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான வேதமானது சில இடங்களில் குணசாலின்னு சொல்கிறது, சில இடங்களில் குணசூன்யனாக சொல்லி வைச்சது. நிர்குணன் அப்படின்னு சொல்லும், நிர்விசேஷன், நிர்குணன் அப்படிலாம் சொல்லும். இந்த இடத்துல நிர்விசேஷம் நிர்குணம் அப்படிங்கிறதுலாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் வேறு மதஸ்தவர்கள் சொல்கிற அர்த்தத்தை பாடியன் சொல்ல விரும்பலை. இப்போ இங்கே நாம் சொல்ல வேண்டிய நம் சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களையே எடுத்து பார்ப்போமேயானால், நிர்விசேஷம்னா அந்த விசேஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இன்னும் எவ்வளவோ அனந்த கல்யாண குணங்கள் போல அனந்த விசேஷங்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாக்கே அபார்த்த பரிகல்பனம் பண்ணிவிட்டாரே யாதவ பிரகாஷர். அதாவது கண்டத்வ முண்டத்வ பூர்ண சிங்கத்வங்கள் ஒரு கோ வியக்தியிலே கடிக்கும் போதிலே இந்த விசேஷணங்கள் பரபிரம்மத்துக்கு கூடுவது அப்படின்னு ரோஷமாக பேசுகிறாரே. அது என்னமா அப்படி சொல்ல போச்சு? அதுக்கு தாரே உடையவருக்கு கண்ணால் பொல 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 பொலன்னு கண்ணால் ஜலம் பெருக்கினார். அப்படியே அந்த சூடான அந்த ஜல பிந்து அவர் புடையில் வந்ததுமே ஆன்னு பார்த்தார். இதுக்கு அப்படி அபார்த்தம் பண்ணலாமா? இப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறதுக்கு கண்டத்வ முண்டத்வ பூர்ண சிங்கத்வங்கள் ஒரு கோவியக்தியிலே கடிக்கும் போதிலே இந்த விசேஷணங்கள் பிரம்மத்துக்கு கூடுவதுன்னு தேவரீர் சொல்லலாமா அப்படின்னு அப்போ தான் அதுக்கு அர்த்தம்லாம் உண்மையான அர்த்தங்கள்லாம் சொன்னதுமே ஹான ஒரு ஹுங்காரம் பண்ணார். அப்படின்னா நீயே சொல்லுன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார். அதை அதுக்கப்புறம்தான் அவனை உடையவரையே சம்ஹரித்து விட வேண்டியதுன்னு கொண்டு போயின்னா காசி க்ஷேத்திர பரியந்தமாக அழைச்சிட்டு போகணும்னு கிளம்பினார். இது எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு துக்ககரமான விஷயங்கள். அவர் என்னதான் அவதார புருஷராக இருக்கட்டும், யுக புருஷன்னே சொல்லிக்கிட்டோம். நாம் கீழே ஒரு மனுஷன்னு வந்துவிட்டா அவனுக்கு இந்த மாதிரி துக்கங்கள், அவன் உன்னை கொலை பண்ண போகிறாலாம் அங்கே அழைச்சிட்டு போயினாக்கா எவ்வளவு தாபம் உண்டாகும், எவ்வளவு பயம் உண்டாகும். அம்மா அப்படின்னு கத்த மாட்டாரோ. நல்ல வேளை மத்தியிலேயே அதை அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் கோவிந்தன், இப்போ எம்பார்னு சொல்கிற அந்த கோவிந்தன், அவர் காட்டி கொடுக்கலன்னா உடையவர் போயிருக்க மாட்டார். அப்படி மேற்கொண்டு பயணத்தை போயிருப்பார். அதனால வழியிலேயே விந்தியாச்சல மலைக்கிட்ட நின்றுட்டு ராத்திரியாக மறுபடியும் இந்த அத்திகிரி பேரருளாளத்தில் புண்ணியக்கோட்டி விமானத்துக்கு சேர்ந்து விட்டார் அவர். அது அந்த பேரருளாளனுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லணும். அதனால இப்பேற்பட்டவர்கள் குணசூன்யன்னு சொல்கிறார்கள், சில பேர் குணரகிதன்னே சொல்கிறார்கள். நிர்குணன் அப்படின்னாக்கா இங்கே நிர்விசேஷத்தை சொல்லுவோம் இல்லையா, அதை போல் நிர்குணன் அப்படின்வா. அதாவது இப்போ 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். பகவானை அரூபின்னு சொல்லவே முடியாது. அரூபினா என்ன அர்த்தம் கேட்டால் நம் கண்ணுக்கு இலக்காகாதவன் அப்படிங்கிற இடத்துல அரூபின்னு சொல்லும். சில இடங்களில் பகவானை ஜீவன்னா நம்ம எல்லாரையும் ஜீவிக்க செய்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லும். வேதத்தை உண்மையான பாஷ்யத்தை எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கெல்லாம் உடையவர் காட்டி கொடுத்தனாலவோ நமக்கெல்லாம் புரியுறது இந்த விஷயங்கள்லாம். அதுக்கு மேற்கொண்டு பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். இப்போ இந்த இடத்துல நிர்குணன்னு சொன்னால் 3 குணங்கள் இருக்கு இல்லையா லோகத்தில். அதாவது சாத்விக ராட்சச தாமச குணம். சில பேருக்கு சாத்விகம் தலை எடுக்கும், ராட்சச தாமச குணங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அடங்கியிருக்கும். ராட்சச குணத்தோடு இருப்பார்கள், சாத்விகமே இருக்காது. தாமசம் அவர்களுக்கு ஒட்டிக்கும். தாமச குணத்தோடையே இருப்பவர்களுக்கு சாத்விகமும் கிடையாது, ராட்சசமும் கிடையாது. அப்போ சாத்விக ராட்சச, ராட்சச தாமச, தாமச சாத்விக என்று இதெல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட வஸ்துவாக இருக்குது இல்லையா. இந்த சாத்விக ராட்சச தாமச குணங்கள் இது 3த்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறதுனாலே அவனை நிர்குணன்னு வேதம் சொல்கிறதே தவிர அது கிடையவே கிடையாதுன்றதில்லை. கீழே இறங்கிட்டா அவனும் அந்த ராட்சச குணங்களோடு சேர்ந்துதான் எம்பெருமான் இருப்பான். துக்கம்ங்கிறது பகவானுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் நான் ராமாயணத்தில் காட்டுறார். அதனால தான் சீதா பிராட்டியாரை பிரிஞ்சு என்னதான் இப்போ பகவானாக இருந்தால் அப்போவே பண்ணி தெரிஞ்சிருக்கணுமே, இந்த இடத்துல தான் இருக்கிறாள் போய் பட்டுன்னு எடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா. அப்படி பண்ணாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனுக்கு இந்த மாதிரியான துக்கம் வந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு ஆதித்ய போலோக கிருதா கிருதஜா
லோகஸ்ய சத்யான்றத கர்ம சாட்சின்னு வேற கூப்பிடுறார். ஆதித்யா, ஹே சூரியனே சீதையை கண்டியா? அதுக்கு அடுத்தபடியாக கேட்குறார், வாயுவே சூரியனை கண்டியா, சீதா பிராட்டியாரை கண்டியான்னு இப்படி ஒவ்வொருத்தரையா கண்டி. சூரியனே நீ கண்டியா, வாயுவே நீ கண்டியானா தேவர்கள்லாம் வரமாட்டார்கள். பரோக்ஷ பிரியா இவகி தேவா. இப்போ தானே சொன்னேன் ஆரம்பத்தில், 5வது ஸ்லோகத்திலே சொன்னார்னு. பரோட்சத்தை தான் சொல்கிறதே தவிர பிரத்யட்சமாக இருக்கிறத காட்டலை, வேதம் அப்படி காட்டாது. அப்போ எல்லா தேவதைகளும் பரோட்சமாக தான் இருக்குது. பகவான் இப்போ ராமனே கூப்பிடுறான், எல்லா தேவதைகளும் கீழே இறங்க வேண்டாமோ அப்படின்னு சந்தேகம் வரும். ஒருத்தருக்குள்ளே வரமாட்டார்கள். ஏன்னா பகவானாக இருந்து அழைத்தால் பயந்து வந்திருப்பார்கள். பகவான் இப்போ மனுஷனாக இருக்கிறான். ஆத்மானம் மானுஷம் மன்யேங்கிற ரீதியில் இருக்கும் பொழுது மனுஷனாயிருந்து கூப்பிடும் போது தேவர்கள் வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள்லாம் காரியத்தில் தன் விஷயத்தை காட்டுவார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், சூரியனே சுக்ரீவனாகவும் வாயுவே சிறிய திருவடியாகவும் வந்து காரியத்தை சாதிச்சு கொடுக்கிறார்கள். ஆக நாம் எந்த தேவதைகளை நம்ம வந்து அப்போ போஷிக்கிறோமோ, இந்திரா யஸ்வாகா அக்னய யஸ்வாகா அப்படின்லாம் சொன்னாக்கா அந்தந்த தேவதைகள் அனுகிரகம் பண்ணுவார்கள். ஆனால் மறைந்திருந்து பண்ணுற அனுகிரகம் தான் இந்த இடத்துல விசேஷம் அப்படிங்கிறதுனாலே பரோட்சமானது. இந்த இடத்துல பல பேருக்கு அதெல்லாம் புரியாது. நிர்குணம்னா குணம் இல்லை, குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நிர்விசேஷம்னா விசேஷமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. நீ நினைக்கக்கூடிய விசேஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன். அரூபினா நம் கண்ணுக்கு இலக்காகாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு தான் தவிர சொல்லப்பட்டிருக்கே தவிர, வாஸ்தவத்தில் அதுதான் உண்மையான சம்பிரதாயமே தவிர அபார்த்த பரிகல்பனம் பண்ணவே கூடாது. அதனால் ஆனால் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். வேதம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வாத்சல்யம் உடையவனாக இருக்கிறோம். நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு பஸ்மதாரி உங்கேருந்து வந்து சொன்னானாக்கா, ஆமாண்டா நீ தாண்டா அப்படின்னு சொல்லும். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக யார் இருக்கான்றது தெரியாதா? அந்த அந்தர்யாமித்துவத்தை புரிஞ்சுட்டு தானே வேதமே சொல்கிறது இவர்களெல்லாம். ஆனால் உண்மையால் அந்த தாமஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சிவங்கிட்ட போய் கேளுமே எனக்கு போய் அப்படின்னா நீ வந்து மோட்சம் கூட கேள்வாங்க கொடுக்கவே முடியாது. மோட்சமிச்சே ஜனார்தனாத் அப்படின்னு யார் சொல்கிறார்னார், ஆதிசங்கரர் ஒரு இடத்துல எழுதும் பொழுது கைலாசபதினா உமா மகேஸ்வரனாபி உபசம்விருத்தம் அப்படின்னு அவருடைய பாஷ்யத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த மோட்சம் அப்படிங்கிறது கூட மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று கைலாசபதியாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரனே இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அப்போ காசியாந்து மரணான் முக்திஹீன்றாரே அப்படின்னா காசியில சிவன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக சொல்கிறோம். அந்த இடத்துலையும் கூட என்ன விசேஷனம் கேட்டால், நம்ம காதில் வந்து அந்த பணத்துக்கிட்ட கூட காதில் வந்து ராமநாமத்தை சொல்லுவாராமே, அந்த ராமநாமத்தை கேட்ட ஒரு ஜந்துவாகவா இருந்தால் கூட அதுவாவது கரையேறட்டுமே மோட்சத்துக்கு போகட்டுமேன்ற ஆசையில் தான் இப்படி தான் சொல்லுகிறார்களே தவிர உண்மையை மோட்சம் கொடுத்துட முடியுமா? பிரம்மாவாலேயே முடியாதுங்கிறேன். பிரம்மாவுக்கு பிறந்த நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு வரும்பொழுது எங்கேருந்து சுவாமி இவர்கள்லாம் மோட்சத்தை கொடுக்க முடியும்? மோட்சம் கொடுப்பதற்கு அதிகாரிகள் அல்லர். பிராட்டிக்கே மோட்சம் கொடுக்குற அப்படி சக்தி கிடையாது. சிபாரிசுவனா பண்ணுவளே தவிர இவனுக்கு மோட்சம் கொடுக்கலாகாதா அப்படின்னு எம்பெருமான்கிட்ட போய் அவள் சிபாரிசுவனா கேட்பளே தவிர நேர மோட்சம் கொடுப்பதற்கு பிராட்டிக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் சில நம்ம சம்பிரதாயத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வேறு விதமாக சொல்லிட்டு போயிட்டார்கள். அது அது என்னத்தை சொல்கிறது, பிராட்டிக்கு அவள் ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம்னு சொன்னதுனாலே அவளே சர்வேஸ்வரி, அவளே பரபிரம்ம பூதை. எம்பெருமானுக்கு என்ன என்ன கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனையும் அவளுக்கும் உண்டு. பெருமாளை விட்டு பெருமாள் அவரை நிர்ணயிக்க முடியாது, அவளை வந்து இதுதான் அப்படின்னு நியமிக்க முடியாது. இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்கிறார்கள்? சதுஸ்லோகிக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அவதாரிக்கையில் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறார்னா, ஸ்வசேஷா சேஷார்த்தா நிரவதிக நிர்பாத மகிமா பதானாம் தாத்தா பலம் அபிச்ச சாரீரகமிதா அப்படின்னு சொல்கிறாருங்க. 4 அத்தியாயத்துக்கு 4 விஷயத்தை ஸ்வசேஷா சேஷார்த்தா அப்படின்னு சொன்னாலே அதாவது தன்னை ஒழிந்த மற்ற எல்லா வஸ்துக்களுமே அப்படின்னு எடுக்கிறாருங்க. தன்னை ஒழிந்த எல்லா வஸ்துக்கள்னால் என்னது? அதாவது அச்சேதனங்கள் சேத்தனங்கள் எல்லாம் சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டது. பகவான் ஒருவனே சேஷி. அதனால ஸ்வசேஷா சேஷார்த்தா. ஸ்வங்கிற நம்ம இப்படி இருந்தோம்னா பகவான் சுவாமி, அவன்தான் உடையவன், நாம் எல்லாம் உடைமைகள் தான்.
அதனால்தான் யானே நீ என் உடைமையும் நீயே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் யானே என் தனதே என்றிருந்தேன்னு முதல்ல இருமாப்பில் இருந்தேன். ஆனால் யானே நீ என் உடைமையும் நீ ஆத்மீயங்கள் எல்லாமே தேவரீரை சேர்ந்ததாச்சே, எல்லாமே உம்முடையதாச்சே சுவாமி அப்படின்னு நாங்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா. அதை போல இந்த இடங்களில் புரிஞ்சு கொள்ளும் பொழுது ஸ்வசேஷா சேஷார்த்தகா எல்லாம் எம்பெருமான ஒழிய அவனை தவிர மற்ற எல்லாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது. அதுக்கடுத்தது 2வது அத்தியாயம், இது முதல் அத்தியாயத்தை சொன்னது. 2வது அத்தியாயத்தில் நிரவதிக நிர்பாத மகிமா அப்படிங்கிறார். நிரவதிக அவனுடைய பெருமைக்கு எல்லையும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது, நிர்பாத பாதையே கிடையாது. நிரவதிக நிர்பாத மகிமா அப்படிங்கிறது அவிரோதம். அதாவது விரோதம்னு ஒன்று இருந்தால் தானே அவனுக்கு விரோதமே. அவிரோதாத்தியாயம்னு முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம், 2வது அவிரோதாத்தியாயம். அதில் நிரவதிக நிர்பாத மகிமா. அடுத்தது 3வது அத்தியாயம் அவனை தியானம் பண்ணி சரணாகதி பண்ணுற பட்சத்தில் எம்பெருமான் பலானாம் தாத்தா பலத்தை கொடுப்பவனாக இருக்கிறான்னு அங்கே சொல்கிறது. அனுத்தியானத்தோடு இருந்து கடைசி வரைக்கும் அவன் எம்பெருமானை ஆசிரியிச்சிருக்கிற பட்சத்தில் எம்பெருமான் உனக்கு செய்ய வேண்டியவன் என்ன செய்ய போகிறான்னாக்கா அகன்வா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமின்னா எல்லா பாபங்கள்லேருந்து தான் விடுவிக்கிறேன்னு சொன்னால மோட்சயிஷ்யாமின்னா மோட்சத்தை கொடுக்குறேன், சாட்சாத் வைகுண்டத்தை கொடுக்குறேன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. உடையவர் ஆச்சரியமாக சாதிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லா பாபத்தையும் போக்கிட்டான்னு அர்த்தம். புண்ணியமும் இருக்காது, புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான் அப்படின்னு புலர் ஆசிரியர் தெரிவிக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தானே எம்பெருமான் திருவடிக்கே போக முடியும். அப்போ எல்லா பாபத்தையும் விடுவிக்கிறேன்னா அடுத்தது மோட்சம்னா அர்த்தம். அது அந்தரங்க ரூபமாக இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லா பாபத்திலேருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அதே அந்த விஷயத்தை இப்போ கொண்டு பார்ப்போமேயானால் எம்பெருமான் பலங்களை அள்ளி கொடுப்பவன், பலானாம் தாத்தா. சரி போகட்டும். 4வது அத்தியாயம்னா இந்த புண்ணிய பாபங்கள்லாம் போயிட்டுனா அவன் எப்பேற்பட்டவன் பலானாம் தாத்தாங்கிறத போய் எப்பலம் அபிச்ச ஸ்வயமே பலமாக இருக்கிறான். தர்மஸ்ய பிரபுரச்சுதான்னு சொல்கிற பிரகாரம் தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் பலஸ்வரூபியாக இருக்கிறான். இந்த இடத்துல பலமே அவன்தான், அவனே பலம், அவனே உபாயம், அவனே உபேயம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி கொடுக்கறது. அந்த 4 விஷயத்துக்கு இருக்கு இல்லையா, இந்த 4 உண்டான பெருமைகள் எது உண்டோ அது எல்லாம் பிராட்டிக்கு உண்டு. அப்படி ஒரு எள்ளளவும் குறைந்தவள் இல்லை அப்படிங்கிறது தான் தேசிக சம்பிரதாயம். நான் இப்போ பிரித்து பேசுறதுக்காக இந்த அர்த்தத்தை சொல்லலை. எப்போ இது வைதிகமான விஷயங்களை சொல்ல வராரோ ஆழ்வான், அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்து புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி இல்லை சுவாமி, பிராட்டிக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் நாயனார் ஆச்சான் பிள்ளையும் அழகாக காட்டிருக்கிறார். இந்த இடத்துல அதை பார்த்துட்டு அவர் பண்ணுற வியாக்கியானங்களை பார்த்துட்டு தான் பெரியவாச்சான் பிள்ளையே வியாக்கியானம் பண்ண சாமர்த்தியம் உடையவராக ஆனாரோ. அதனால வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பெரியவாச்சான் பிள்ளை பேரை வாங்கிவிட்டார். ஆனால் நாயனாராச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை பார்த்தா அத்தியாச்சரியம் சரணாகதி அவரிடத்திலே பண்ண வேண்டியது தான். அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறது என்னன்னா, நம்முடைய விஷயத்தில் பிராட்டி பகவானை காட்டிலும் அதிகமானவள், பகவானுக்கு சமமானவள், பகவானவுடன் நியூனத்தையானவள், குறைஞ்சவள் அப்படின்னு 3 விஷயத்தை எடுத்திருக்கிறாருங்க நாயனாராச்சான் பிள்ளை. அது என்னங்கிற கருணை செய்வதிலே, கருணையை காட்டுவதிலே பிராட்டி பெருமாளை காட்டிலும் வசந்தவள். பெருமாளுக்கு கருணையே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இவள் சிறிய திருவடி கேட்குறார், எல்லாம் பூர்த்தி ஆகிடுது, ராவணவதமே ஆகிடுது. சொல்கிறார் பிராட்டி நீயும் பெருமாளோட சேர்ந்திருக்கக்கூடிய காலம்னு உளுத்துன்னும் போது ஆச்சரியப்பட்டாலாம். என்ன ஆச்சரியம்? ராவணவதம் எப்படி ஆச்சுங்கிற விஷயத்தில் ஆச்சரியம் இல்லை, நாமும் சேரக்கூடிய நாள் உளுத்துங்கிற ஆச்சரியம் இல்லை. எவ்வளவோ மகான்கள் இருக்கும்போது இந்த சிறிய திருவடி என்னிடத்தில் சொல்லணும்னு தோணித்து அப்படிங்கிற ஆச்சரியப்பட்டு இருக்கும் பொழுது அன்றைக்கி எத்தனை பேர் தர்ஜன பர்சனங்கள்லாம் பண்ணினார்கள். எல்லாரையும் காட்டி கொடுன்றார். த்ரெட்டன் பண்ணா இல்லையா, அப்படியே உன் மூக்கை தோண்டினா என்ன, உன் கண்ணை பேர்த்து எடுத்தா என்ன, உன் ஹிருதயத்தை பிளந்தா என்னன்னு சொன்னார்கள் இல்லையா. அந்த ராட்சசிகள்லாம் காட்டி கொடு, தலைக்கு ஒரு குட்டி எல்லாரையும் சட்னி பண்ணிட்டு போயிடுறேங்கிறார். அப்போ பிராட்டி சொல்கிறாள், பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன ந கஷ்டித்து ந அபராத்தியதி. யாருமே அபராதிகள் இல்லைப்பா. இன்றைக்கு ராவணன் போட்ட அந்த சம்பளத்தை வாங்கிட்டு, பிச்சையை வாங்கிட்டு அவன் என்ன சொன்னானோ அதை சொன்னார்கள். நாளைக்கு ஆச்சரியமாக விபீஷணாழ்வான் அவர் சம்பளத்தை கொடுத்து பிராட்டியை கொண்டாடணும், காலில் விழுங்கள்னா அவன் ராஜா. இப்போ அவன் சொன்னாக்கா இதுகள்லாம் காலில் விழப்போகுது. இவர்களுக்கு மனுஷர்களுக்குங்கிறது என்னப்பா தெரியும்? இவர்கள்லாம் சுயமே ராட்சசிகளாக போயிட்டார்கள். இவர்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது. அபராதிகள் என்னுடைய திருஷ்டிக்கு யாருமே அபராதிகள் இல்லை. இவ்வளவு கருணையா?
இவ்வளவு கருணையான ஆச்சரியப்படுறார் சிறிய திருவடி. அதனால பெருமாளை காட்டும் கருணை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டுன்னா பிராட்டியோட பழகி பழகி தான் கருணை. ஓஹோ, கருணைனா இப்படி தான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பெருமாளுக்கு சமமானவள்ங்கிறது எங்கன்னு கேட்டால், சேர்த்தி உற்சவத்தில் கைங்கரியம் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருவுள்ளம் எவ்வளவு உகக்குமோ அவ்வளவு திருவுள்ளம் உகப்பவள் பிராட்டி. அந்த விஷயத்திலே தான் சமானமானவள். எந்த விஷயத்தில் சமானம்ங்கிறது இப்போ நாம் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன காட்டினார், நாயனாராச்சன் பிள்ளை நம்ம சம்பிரதாயத்தில் என்ன காட்டுறார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல சொல்லும்போது சமத்துவம் அப்படிங்கிறது பகவான் திருவுள்ளம் உகப்பது போலே பிராட்டிக்கும் திருவுள்ளம் உகக்கும். எப்பொழுது சேர்த்தி உற்சவத்தில் கைங்கரியம் செய்யும் பொழுது அப்படிங்கிறது இப்போ நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக எம்பெருமானவுடன் நியூனத்தையானவள், குறைஞ்சவள், சற்றே குறைந்தவள், நன்றாகவே குறைந்தவள் சொல்லிக்கலாம். எந்த விஷயத்துலன்னு கேட்டால், பகவான் ஜகத்காரண பூதனாக இருக்கிறான், பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறான். படைக்கிற வஸ்துவிலே எல்லாத்தையும் படைக்கக்கூடிய விஷயத்திலே பிராட்டிக்கு அந்த விஷயமே கிடையாது, அந்த சக்தி கிடையாது. அதனால இந்த ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யத்தையும் உடையவன். அதனால தான் அவனை ஈஸ்வரன் சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற சாவி கொத்துன்னு இருக்கே அது எம்பெருமானுடைய. ஆனால் சில வேத வாக்கியங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனை நிர்குணனாக சொல்லுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? அந்த நிர்குணம் சொல்லுகின்றனே அப்படின்னு கேட்டால் அதற்கு கதி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நிர்குண ஸ்ருதிகள் அப்பேற்பட்ட ஹேய குண சூன்யத்தை சொல்கிறது ஏதாவது ஹேய குணங்கள்னு ஏதாவது இருந்தால் அதுக்கு தான் குணசூன்யம் அப்படின்னு அர்த்தமே தவிர, வாஸ்தவத்தில் குணமாத்திர சூன்யத்தை சொல்லலை. குணசூன்யம் அப்படின்னாக்கா குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஹேயமான குணங்கள் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் குணசூன்யம்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணுமே தவிர, வேண்டாத அபார்த்த பரிகல்பனம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி தான் மகான்கள் நிர்ணயிக்கிறார்கள். குதிருஷ்டிகளோ அப்படின்னாக்கா இப்படி நியாய சஞ்சாரம் பண்ணி தெரிய மாட்டாமல் ஈஸ்வரனை நிர்குணனாகவே சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட நிர்விசேஷ மாத்திரமாகவே சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே, அதாவது இந்த 7வது ஸ்லோகத்திலே ஆச்சரியமாக தெரிவித்தார். அடுத்தது 8வது ஸ்லோகம். நியாயதர்க்க முனிமுக்கிய ரக்ஷிதைஹி சோதிதைஹி சக கதஞ்சனத்ரைஹி ஜோஷயேத் தரிமனம் தரிம் ஆம்சசோ ஜனான் ஹஸ்திதாம சகலம் ஜனம் ஸ்வயம். அதாவது திரையகா அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்னேன், திரையீமயன் அப்படின்னு சொன்னாலே பகவான் அது வந்து வேத புருஷன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ வேதமானது திரையினாலே வேதம் தான். இந்த திரையகா அப்படின்னு சொல்கிறாருங்க. திரையீஹி, இந்த திரையின்னாக்கா வேதமானது சோதிதை நன்றாக சோதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. சோதிக்கப்பட்ட நியாயதர்க்க முனி முக்கியாய அக்ஷிதைஹி சஹா, அப்பேற்பட்ட மீமாம்சா நியாயங்கள் என்ன, தர்க்கங்கள் என்ன, அப்பேற்பட்ட வியாச பராசராதி முனிவர்களுடைய சொற்களாகிய புராணங்கள் என்ன ஆகியவற்றோடு கூடிக்கொண்டு கதஞ்சன எப்படியோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு, அதாவது அனம்ஹசா ஜனானு புண்ணியசாலிகளாக சில பேர்களுக்கு அப்பேற்பட்ட ஹரிம் ஜோஷயே தரிம் பிரித்தோம்னா ஹரிம் ஜோஷயேத்து எம்பெருமானை அப்பே பரதத்துவமாக உணர்த்தும். யார் அது ஆச்சரியமாக நியாய சஞ்சாரம் பண்ணி கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கும். அஸ்திதாமா ஸ்வயம், அஸ்திகிரியோ என்னால் அது தானாகவே சகலம் ஜனம் ஹரிம் ஜோஷயதி அப்படிங்கிறது இங்கே அத்தியாகாரம் பண்ணிட்டோம்னாக்கா சகலம் ஜனம் பாபிகள் உள்பட புண்ணியசாலிகள் உள்பட என்ற விபாகமே இல்லாமல் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ஹரிம் ஜோஷயதி எம்பெருமானையே சாதிப்பிக்கின்றது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் இந்த இடத்துல. அதாவது சர்வே வேதாத்திய பதம் ஆமனந்தி வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, வேதாந்த விழுப்பொருளில் மேலிருந்த விளக்கு இப்படிலாம் சொல்லக்கூடிய வேதத்தில் பரத்வமான பிரதிபன்னர்கள் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு ஓதப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நாம் ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் தனித்தனியாக பார்த்து அந்தந்த அர்த்தத்தை அப்பேற்பட்ட நிரசிப்போமே அது புகுந்தால் காரியமாக ஒவ்வொரு வாக்கியமாக எடுத்து இந்த விஷயத்தை இது என்ன சொல்கிறதுன்னு காரியத்தை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளவும் செய்ய முடியாது நம்மளால். அதனால வேதமானது சகாயாந்தரம் இல்லாமல் நமக்கு யதார்த்தத்தை வெளியிடுறது இல்லை.
அதனால் எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. சில இடங்களில் வேதங்கள் மறைச்சி தான் சொல்லும். நான் வேற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். திருஷ்டாந்தம் வேற ஒன்று காட்டுறேன். திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதத்திலேயே ருத்ரபாகம்னு ஒன்று இருக்குது. ஏஷத்தே ருத்ரபாக சகஸ்வஸ்ராம்பிக யாத்தஞ்சுஷஸ்வா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது 2வது காண்டத்தில். ஹே ருத்ரனே ருத்ரபாகத்தை அங்கீகரித்துக்கொள். அப்படி அங்கீகரிக்கும் போது உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வந்து அங்கீகரி, பார்வதி தேவியோட வந்து அங்கீகரி. அவனுடைய தேவிகள் பார்வதி இல்லையா, அதோட சேர்ந்து வந்து அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆனால் வேதம் எப்படி சொல்கிறது பாருங்க. ஏஷத்தே ருத்ரபாகா சகஸ்வஸ்ராம்பிகையா, அம்பிகான்னு அவனுடைய பாரியை, அதாவது பார்வதிக்கு பாரியைக்கு இன்னொரு அம்பிகைன்னு பேர் உண்டு இல்லையா, அதனால சகஸ்வஸ்ராம்பிகையா தஞ்சுஷஸ்வா. ஸ்வசான சகோதரி, உன் சகோதரியான அம்பிகையோட சேர்ந்து வந்து உன் அவிர்பாகத்தை அங்கீகரித்துக்கொள் அப்படின்னா என்ன சுவாமி, அர்த்தமே வரலையே. இப்போ அம்பிகைங்கிறது அவருடைய பாரியையா, தேவிகளா, இல்லைன்னா சகோதரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா. இப்போ மறைச்சி பேசுறது வேதம். அப்போ என்ன அர்த்தம் வந்திருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்ப்போமேயானால், அதுக்கு அதாவது ஸ்வசா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பகினி சூச்சியத்தே. இதுக்கு வேத பாஷ்யமே இருக்குது. இப்போ நான் சொல்கிற பங்கி எடுத்து பார்த்தா புரியும் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், பகினி அதாவது ஸ்வசா இதி பகினி பாகம் அங்கீகரோதி இதி பகினி. பாகத்தை எடுத்து நம்ம குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தால் அவளுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு அப்படிங்கிறதுனாலே பகினினே பேர் அவளுக்கு. சகோதரினா சமான உதரம், அதாவது நம் கூடவே பிறந்தவள், அதனால சகோதரின்னு சக உதரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தாயார் வயிற்றிலே அவளும் பிறந்திருக்கிறதுனால சகோதரின்னு சொல்கிறோம். சகோதரன் அப்படின்னா அதுதான் அர்த்தம். நமக்கு பின்னாடியோ முன்னாடியோ பிறந்தவர்கள்லாம் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் சகோதரிகள்னு சொல்லிப்போம். ஆனால் இங்கே ஸ்வசா அப்படின்னா சகோதரின்னு அர்த்தம் இங்கே. ஆனால் ஸ்வசா இது பகினி சூச்சியத்தே. அடுத்தபடியாக இன்னொரு பங்கி என்னன்னா, பகினி இது சௌபாகியவதி சூச்சியத்தே. பகினிக்கு இன்னொரு அர்த்தம் சௌபாகியவதி. சௌபாகியவதி சூச்சியத்தே அப்படின்னா அப்போ சௌபாகியவத்தியா அம்பிகையா அப்படின்னு அர்த்தம். இங்கே சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய அம்பிகையோடு சேர்த்து வந்து ஏ ருத்ரனே உன் பாரியையாகிய சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய அம்பிகையோட வந்து உன் ருத்ரபாக அவிர்பாகத்தை அங்கீகரித்துக்கொள்னு சொல்கிறது வேதம். ஆனால் நாம் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், அங்கே சகோதரி அர்த்தமே புரியலையேன்னு. வேற ஒரு திருஷ்டாந்தம் தமிழ்லேயே இருக்குது நமக்கு. கனைத்திளங்கற்று எருமை அப்படின்னு சொல்லும்போது, எருமைனா மகிஷி, தேவதேவ திவ்ய மகிஷி அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம்னு அங்கே பெரிய பிராட்டியாரை சொல்கிறது. எங்க அங்கே எருமைனா தாமச பிரகிருதிகளை சொல்லலை, கீழ்வானம் வெள்ளன்று எருமை அங்கே சொல்கிறது தாமச பிரகிருதிகளை. ஆனால் கனைத்திளங்கற்ற எருமை அப்படிங்கிற இடத்துல தேவதேவ திவ்ய மகிஷின்னு அர்த்தம் வரும். என்னடா அது, எருமைனா மகிஷின்னு சொல்லி மகிஷைக்கு தேவதேவ திவ்ய மகிஷின்னு வேறு அர்த்தம் கொடுக்கணுமா, அதை மகாலட்சுமின்னு சொல்லணுமா அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான். தமிழில் ஒரு வச்சனம் உண்டு. ஒருத்தன் என்ன பண்ணான், வேகமாக போயிட்டு இருந்தான். அவனை நிறுத்தி எங்கடா வேகமாக போனா, கழுக்காணி கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னா. அதனடா கழுக்காணி கண்ணன். கழுக்காணி கண்ணன்னா, கண்ணன்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல, அந்த கண்ணை உடையவன், கழுக்காணிங்கிற கண்ணை உடையவன், அதனால கழுக்காணி கண்ணனை பார்க்க போகிறேன்னா. கழுக்காணி கண்ணன் அர்த்தம் புரியலையே அப்படின்னும் போது, கழுக்காணின்னா மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, மாட்டு சக்கரத்தில் அந்த ஒரு அச்சு போட்டிருப்பார்களே, அந்த அச்சுக்கு பேர் என்னன்னு கேட்டாக்கா கழுக்காணின்னு பெயர். அந்த கழுக்காணி எதால் பண்ணப்பட்டதுன்னா, மரத்தால் பண்ணப்பட்டது. எந்த மரத்தால் பண்ணப்பட்டது, வேங்கை மரத்தாலே பண்ணப்பட்டது. அப்போ வேங்கை மரத்தாலே பண்ணப்பட்டதுன்னா அடுத்தபடியாக வேங்கைன்னா புலின்னு அர்த்தம் உண்டு. வேங்கைனா புலின்னு தான் அர்த்தம். புலிக்கு சம்ஸ்கிருதத்தில் புண்டரீகம். எங்கேயாந்து எப்படி வந்து பார்த்தீங்களா, அதாவது கழுக்காணின்னா அச்சு ஆணி, அது மரத்தாலே பண்ணியிருக்கு. எந்த மரத்தாலே பண்ணிருக்கு, வேங்கை மரத்தாலே பண்ணியிருக்கு. என்ன வேங்கைனா என்ன அர்த்தம், புலின்னு அர்த்தம். புலினாக்கா சம்ஸ்கிருதத்தில் புண்டரீகம். அப்போ புண்டரீகாட்சனை பார்க்க போகிறேன்னு தான் சொல்கிறான் அவன். அந்த எம்பெருமானை பார்க்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மறைச்சி பேசுகிறான். பார்த்தீங்களா, வேதங்கள் இப்படி தான் பல இடங்களில் பல விஷயங்களை மறைச்சி தான் பேசும். அது நேர சில விஷயங்களை சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறது இப்போ நாம் தான் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலே வேதமானது நன்றாக சோதிக்கப்பட்ட நியாய தர்க்க முனிமுக்கிய பாஷிதைஹி சஹா. அப்பேற்பட்ட மீமாம்சா விஷயங்கள் என்ன, தர்க்கம் என்ன, வியாசாச்சாரியார்கள் போன்ற மகான்கள் சொன்ன அப்பேற்பட்ட இதிகாச புராணங்கள் என்ன ஆகிய இவற்றோடு கூடிக்கொண்டு கஷ்டப்பட்டு அனம்சஹா ஜனானே புண்ணியசாலிகளான சில பேர்களுக்கு அப்பேற்பட்ட ஹரிம் ஜோஷயேத்து
அதனால அப்பேற்பட்ட எம்பெருமானை பரதத்துவமாக உணர்த்துகிறது. அதே ஹஸ்திநாதா அப்பேர் அஸ்திதாமா, அதுதான் அஸ்திநாதா அஸ்திதாமான்னு எடுக்கிறாருங்க. அதாவது அஸ்திகிரியோ அப்படின்னாக்கா தானாகவே ஸ்வயம் சகலம் ஜனம், பாபிகள் புண்ணியசாலிகள்னு இவன் வேண்டியவன் வேண்டாதவன்கிற அர்த்தம்லாம் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும், அதனால் என்கிற வாட்சியே இல்லாமல் எல்லார்களுக்கும் ஹரிம் ஜோஷயதி, எம்பெருமானை சேவை சாதிப்பிக்கின்றது. அந்த மலையே போதும் சுவாமி, தனியாக எம்பெருமானத்தாங்கிறதுல எம்பெருமானை புரிய வைக்கணுமான மலை ஒன்றே போருமே. மலையே வேதம்தான் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த மலை கிட்ட வந்தாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஓ, எம்பெருமான் பரபிரம்ம தத்துவம்னா தேவப்பெருமாள் தான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குமே. சர்வே வேதயத்னம் ஆமனந்தி வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா அப்படின்னு வேதாந்த விழுப்புள் மேலிருந்த விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் பரதத்துவமாக பிரதிபன்னங்கள் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு ஓதப்பட்டிருந்தாலும் நாம் ஒவ்வொரு வேத வாக்கியத்தை கொண்டு 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 தனித்தனியாக பகர்ந்து அதனுடைய அர்த்தத்தை நிச்சயிக்கலாம் அப்படின்னு போனாக்கா புகுந்தால் அது காரியம் ஆறுதில்லை. வேதமானது சகாயாந்தரம் இல்லாமல் நமக்கு யதார்த்தத்தை சொல்கிறது இல்லை. சகாயாந்தரத்தோடு தான் தெரிஞ்சிக்க முடியும். சகாயாந்தரம் வேண்டாம் சுவாமி, நேர அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா அர்த்தம் புரியவே புரியாது. அதனால் மீமாம்சா நியாய சாஸ்திரங்கள், தர்க்க சாஸ்திரங்கள், சாத்விக புராணங்கள் சகாயந்திரம் கொண்டு தான் பிரவர்த்தித்தாச்சான். அப்படி பிரவர்த்திக்கும் பண்ணும்படியாக இருந்தால்தான் வேதார்த்தம் விளங்கும். அதுலேயும் மகான்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட ஆசிரயிச்சா தான் உண்மையான அர்த்தங்கள் புரியுமே தவிர இல்லைனா இதுக்கு அர்த்தங்கள்லாம் புரியவே புரியாது அப்படிங்கிற அப்போ சொல்கிறாருங்க. இன்னும் சிறிது கொஞ்சம் யோசிச்சோமானா அந்த சகாயங்களும் வேறொரு சகாயம் தேவை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது. அந்த சோதிதைகி எந்த நியாயத்தர்க்க புராணங்களை நாம் அனுகூலமாக கொள்ளுகிறோமோ அந்த நியாயத்தர்க்க புராணங்களை கொண்டே பிரதிபட்சிகளும் தமது அபார்த்தங்களை சாதிக்கிறதுனால வேதார்த்த நிச்சயத்துக்கு சகாயமாக கொள்ள வேண்டிய நியாயத்தர்க்க புராணங்களும் சோதனம் அப்படிங்கிற சகாயம் அவசியமாகுது. அதை கூட சோதிக்க வேண்டியதாக இருக்குது. சோதித்து பார்த்து தான் எடுத்து அதேன்னு சுத்தமான விஷயங்களை எடுத்து தான் பராமர்சிக்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த நியாய தர்க்காதிகள் ஆபாததா நமக்கு விபரீதார்த்தங்களையும் தோற்றும்படியாக இருக்குது. ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு அவற்றை சோதிக்க வேணும். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலேயே நாயனார் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். பாஷ்யக்காரரே அப்பேற்பட்ட வேத வாக்கியங்களுக்கு அர்த்தமோ சில விஷயங்களுக்கு அர்த்தமோ எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எது கொண்டு திருவாய்மொழியை கொண்டு தான். அதனால் அந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அதுக்கு முக்கியமான விஷயம் திருவாய்மொழி தான். ஆனால் வேத அனைத்துக்கும் வித்தாகும்னு ஆண்டாளுடைய திருப்பாவையோ அபரிமிதமானது. இதையெல்லாம் கொண்டு தான் நிர்ணயமே பண்ணுவார் பாஷ்யக்காரர்னா. சாதாரண மனுஷர்களுடைய நிலைமை என்ன, அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தின் உண்மை பொருள் மகதா கொஞ்சம் கூட பிரமலேஷம் இல்லாமல் விளங்குமே அன்றி சர்வ ஜனங்களுக்கும் சாதாரணமாக விளங்காது அப்படிங்கிறத இப்போ நாம் புரிஞ்சுக்கணும். அஸ்திகிரி அப்படின்னாக்கா அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே அனாயாசமாகவே பரம்பொருளை பிரகாசிக்கும்படியாக இருக்காது. பரம்பொருள் எங்கே இருக்காது, உள்ளே போய் பார்த்தா அந்த மலைகளுக்கு உள்ளே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த படி மேலே ஏறி போனால் தெரியும், அந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம். எனவே மகா பிரயாசப்படுத்தி சிலருக்கு மாத்திரம் எம்பெருமானை தெரிவிக்கிற வேதத்தை காட்டிலும் அவனே பரபிரம்மம் அப்படின்னு எளிதாக அனைவருக்கும் சேவை சாதிப்பிக்கிற திருவண்ணாமலையே அப்பேற்பட்ட அத்திகிரி மலை இருக்கு இல்லையா, அதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. அடுத்தது 9வது ஸ்லோகம். அத்புதம் மகசீம பூமகம் மகத் அசீம பூமகம் கிஞ்சிதஸ்தி கில வஸ்து நிஸ்துலம் யத்யகோஷியதிதம் ததக்ரதஹான் தந்தியமேவ கரிதாம்னி திருஷ்யதே. அத்புதம் ஆச்சரியகரமாகவும் இருக்குது, அதோட மகத்து அபரிச்சின்னமான விஷயங்கள் சுரூபத்தை உடையதாகவும் இருக்குது. பரிச்சின்னத்தோடு இல்லாமல் அபரிச்சின்னமாக அப்படியே விட எல்லா இடத்துலையும் கடந்து எவ்வளவோ இங்கே தான் இல்லாமல் எல்லா
எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறாங்க. அசீம பூமகம், எல்லையில்லாத வைபவத்தை உடையதாக இருக்கு. அதையேவ, இப்படி இருக்கிறதுனாலேயே நிஸ்துலம், ஒப்பற்றதாக இருக்கு. இதை இதுக்கு சமானமாக துலான்னாலே தெரியலையா, துலா கோல்னு கையில் வச்சுட்டு இருக்கோமே, அது என்னது, ரெண்டுத்தையும் சமப்படுத்தி காட்டும். இந்த தட்டில் தராசில் இந்த தட்டில் என்ன ஆக்கிறோமோ அதுக்கு சமானமாக வச்சா அது ரெண்டுத்தையும் ஈக்குவலாகி காட்டும் நமக்கு. அப்படிதான் இதுக்கு தான் நிஸ்துலம்னு சொல்லிட்டோமே. நிஸ்துலம்னா இதுக்கு இனிமேல் சமானமே கிடையாது, ஒப்பற்றதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. கிஞ்சித் வஸ்து அஸ்தி இதி, ஒரு வஸ்து இருக்கிறதென்று யக்கில அகோஷி, எந்த வஸ்துவா, யாதொரு வஸ்துவானது வேதாதிகளில் பேரோட பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த இந்த வஸ்து ததிதம் கரிதாம்னி, பேரோட கரிமலையிலே இதோ வாஸ்தவமாகவே காணப்படுகிறது. அப்பா பார்க்குறார், நேர சாட்சாத்தாக எம்பெருமானே அஸ்திகிரீஷனை நேர பார்க்குறார். திருக்கட்சி நம்பிகள்கிட்ட பேசுறது போல ஆழ்வான்கிட்டே பேசுவரோ, ரொம்ப அபரிமிதமான விஷயமா இருக்குது. யதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாத்தா நிஜீவந்தி யத் பிரயந்தி சம்விஷந்தி, அதாவது எதுலேருந்து உண்டானதோ, எதனாலே ரட்சிக்கப்படுறதோ, இதில் போய் லயமடையுமோ அப்படிங்கிற எஸ் சர்வஜா சர்வவித்து ஏஷ சர்வபூதாந்தராத்மா. அப்பேற்பட்ட என்ன சொன்னா, ஒப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பாலவன், எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பாலவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த விஷயங்களால் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறாரே. இப்போ ஏற்பட்ட எவ்வளவோ பிரமாண சதங்கள் நம்ம காட்டலாம். ஒப்புயர்வற்றதாக கூறப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணனாகிய ஒரு பரம்பொருள் இப்போது அஸ்திகிர மறையில் யதார்த்தமாகவே அனைவராலும் சேவிக்கப்படும்படியாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறார் இந்த இடத்துல. அதனால் தத்யமேவ பிரமாணங்களில் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வைபவங்களை வாசித்தவர்கள் இப்படிப்பட்ட வைபவத்தை உடையதாக லோக விலக்ஷணமாக ஒரு வஸ்து உண்மையாக இருக்குமோ, வேதங்கள் காட்டுகிறா போலே, கவி கட்டுகிறா போல ஒன்று பத்தாக வர்ணிப்பதாக இருக்குமோ ஒழிய உண்மையில் இவ்வளவு வைபவமுடைய ஒரு வஸ்து இருக்கக்கூடும் அப்படின்னு எம் நெஞ்சில் தோன்றலையே அப்படின்னு ஆழ்வான் தெரிவிக்கிறார். அப்படின்னு அதிசங்கித்து கொண்டிருந்தார்கள் சில பேர் அப்படின்னு ஆழ்வான் தெரிவிக்கிறார். அப்படி இருந்தார்கள். அவர்கள் அஸ்திகிரியில் சேவித்தவாறே வேதம் சொன்னது ஒக்கும் ஒக்கும் அப்படின்னு தலையை துளிக்கிண்டு போகும்படியாக இருப்பார்கள். ஒக்கும் 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 என்று சொல்லும்படியாக இசைந்து வியக்கும்படியாக தான் அத்தியாச்சரியமான வைபவத்துடனே பேருருளாளன் சேவை சாதிக்கிறான் என்று காட்டுகிறார் இந்த இடத்துல. இது நம்ம ஏற்கனவே பல விஷயங்களை எடுத்து பேசினதை தான் இந்த ஸ்லோகங்கள்லையும் ஆச்சரியமாக சொல்லிட்டு வரார். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பேசும்படியா எதுலேருந்து உண்டானதோ, எதனால் ரட்சிக்கப்படுறதோ, எதில் போய் லயமடையுமோ, அதனால தான் பிரம்ம விசாரம் பண்ண வந்த ஸ்ரீபாஷ்யாதி விஷயங்களில் கூட ரொம்ப ஆச்சரியமாக 2வது சூத்திரத்திலேயே வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் தெரிவிக்கிறார். ஜன்மாத்யஸ்ய யதஹா, அதுதான் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, அதுதான் ஜன்மாத்யஸ்ய யதஹா, ஜன்ம ஆதி அஸ்ய யதஹா. ஜன்ம ஆதின்னு சொன்னால் ஜன்மம், அதுக்கப்புறம் ஸ்திதி ரக்ஷணம், அதுக்கப்புறம் சம்ஹாரம், இந்த 3 விஷயங்கள். அதுக்கப்புறம் கடைசியில் மோட்சப்பிரதத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு அது தனி விஷயமாக இருக்குது. அதை அவங்க சொல்லலை. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதப்ராத ரக்ஷைக தீட்சே என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ரக்ஷைக தீட்சே அப்படின்றது தான் அங்கே விஷயம். அதுதான் மோட்சப்பிரதத்துவம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலை, அது லீலா மாத்திரமா. லோகவத்து லீலா கைவல்யம் என்ற பிரம்மசூத்திரத்தில் சொன்ன பிரகாரம் அது பகவான் லீலையாகத்தான் கொண்டான். சம்ஹாரம் கூட லீலையா அப்படின்னா, ஒரு குழந்தை மணலில் இப்படி ஒரு வீடு கட்டுறது, அந்த கட்டின உடனே கொஞ்ச நாள் விளையாடுறது, அப்புறம் கையை இப்படி ஓட்ட போடுறது, அந்த பக்கத்தால் ஓட்டம் 2 பேர் கையும் ஒன்றா சேருது, இது மாதிரிலாம் இருந்துட்டு போரும் இந்த விளையாட்டுனா எட்டி உதைச்சி அதை தள்ளிட்டு போயிடுறது இல்லையா. அதுபோல் எம்பெருமானும் முதல்ல ஒரு விஷயத்தை ஆக்குகிறான். விவசாயி அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், தனக்கு வேண்டிய அளவுக்கு முதல்ல விதைகள்லாம் விதைச்சி அது நாற்று நடவு நட்டு அதை ஒருபடியாக வளர்க்குறான். அப்போ அதுலேருந்து சிருஷ்டி ஆகிடுது. அதுக்கப்புறம் நன்னா பால் ஏறி கடைசியில் பால் அது தாங்க மாட்டாமல் அப்படி சாஞ்சிடுறது இல்லையா, கடைசியில் முத்தி போகிற தசையில். அதை போல் வரும்பொழுது அது நன்னா சம்ரக்ஷணம் பண்ணுறான். அப்புறம் போரும்னும் போது அறுவடை செய்கிறான். அப்போ அழிக்கிறான், ஒரு வாரம் அதை அழிக்கிறான். அப்போது இவன் என்ன பண்ணுறான், அங்குரம் விதைச்சி அதை முதல்ல என்ன பண்ணுறான், சிருஷ்டியை உற்பத்தம் பண்ணி அதன் பிறகு அதை நல்லா வளர்த்து ரக்ஷணம் பண்ணி வேறு எதுவும் அழிச்சுடாமல் பாதுகாத்து கடைசியில் அவனே அதை
வந்து சோதனைகள்லாம் பண்ணி பார்த்து நன்னா வந்துடுத்து இவ பயிர் அறுவடை செய்யலாம்ங்கிற காலத்தில் அந்த அவனுக்கு ஏற்றவாறு அதை அழித்து அப்புறம் அவனுக்கு வேண்டியபடி அதை அன்னமாக ஆக்கி கொண்டு எல்லாத்தையும் செய்கிறான், விற்கும்படியாக விற்கிறான். விற்கிற விஷயத்தை விட்டுட்டு அவன் சுயமே சுவீகரிக்கிறான் போல்தான் எம்பெருமானும். அவன் பத்தி உழவன் கிருஷி பலம் இரே என்று சொல்ல முடியாது. பத்தி உழவன் அவன். நம்முடைய விஷயத்தில் என்னன்னா கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன். அப்பேற்பட்டவன் எம்பெருமான். எனக்கு எல்லாமே கடியன் கொடியன் தான், ஆனால் ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், ஊரார்கள்லாம் ஏசி பேசுகிறார்கள், ஊரவர் கவ்வை எரிவிட்டு அதையே நான் எருவாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டால் அன்ன சொல்லீர் படுத்து நம்ம தாய்மார்கள்லாம் வந்து வேண்டாத விஷயங்களை சொல்லி ஏண்டி அங்கே போகிற நீ சொன்னால் உலகம் என்ன புரிந்து கொள்ளும் உன்னை பற்றி அப்படின்லாம் சொல்கிறார்கள் இல்லையா. அதையே நீர் பாய்ச்சது போல் ஆக்கி அப்போ அன்ன சொல் நீர் படுத்து ஈரநெல் வித்தி முளைத்த அப்பேற்பட்ட அந்த பகவானே நாட்டு நடவு நடும்படியாக எல்லாத்தையும் செஞ்சு கிருஷி பலம் அவனே அனுபவிக்கிறான். அதனால் வந்து ஈரநெல் வித்தி முளைத்த ரெஞ்ச பெரும் செய்யுள் இல்லை. செய்யுள்னா அப்புறம் ஸ்லோகம் அல்லது ஒரு விஷயங்கள் ஆகிடும். இது செய்யுள் இல்லை. செய்னா நன்சை புஞ்சைங்கிற நிலம் போலே இந்த ஹிருதயமாகிய இந்த நெஞ்சில் இந்த செய்யுள் இந்த செய் அது நன்சை புன்சை நிலம் அதை பதப்படுத்தி நம் எல்லோரையும் அப்பேற்பட்ட உத்தாரணம் பண்ணுறானே எம்பெருமான். அவன் கடியனாக இருக்கட்டும் கொடியனாக இருக்கட்டும் நெடியமால் இருந்தால் கூட ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்னே கிடக்கும் எல்லே என்று சொல்லும்படியாக எல்லே எலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தோழிக்கிட்ட சொல்கிறார் ஆழ்வார். அதை போல இந்த இடத்துல ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அத்புதம் சர்வம் சகலம் அத்புதம் அப்படின்னு. அவர்கள் அஸ்திகிரியில் வந்துட்டார்களே, ஆனால் வேண்டாத விஷயங்களை நினச்சிட்டு இருக்கிறவர்கள் இங்கே வரும்பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான் சுவாமி அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்பவர்கள். எல்லாமே உண்மைதான் அப்படின்னு புரிந்து கொள்வார்கள். அந்த மலையே காட்டி கொடுக்குமே அப்படிங்கிற அப்புறம் சொல்கிறார். அடுத்தது கடைசியாக அடியன் கொடுக்கப்பட்ட 5 ஸ்லோகங்களிலே 10வது ஸ்லோகம். ஆனால் அடியன் கொடுக்கப்பட்ட 5 ஸ்லோகங்களில் 5வது ஸ்லோகம். சம்பதேத கில யத் பிரமாந்தரைஹி தம் பிரமாணமிதி ஏஹி மேனிரே தன்மதேபி பத மானதாம் கதாஹ அஸ்தினாத்ய பரவஸ்து நித்ரைஹி. அந்த வேதமானது இந்த இடத்துல கடைசியில் அந்த 2வது வாக்கியத்தில் பத அப்படிங்கிறார். அங்கே வந்து ஆச்சரியக்குறி, இந்த சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய ஆச்சரியக்குறியாக இருக்குது அங்கே பத அப்படின்னா. பதனை அந்தோ ஐயோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பதங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பத என்னப்பா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அதுக்கும் அது உபயோகப்படுத்துகிறோம். அதை சந்தோஷ குறியிட்டு பேசுகிறார் இந்த இடத்துல ஆழ்வான். என்ன சொல்கிறாருனாக்கா யத்து அதாவது பிரமாணமாக அபிமானிக்கப்படுகிற எந்த ஒரு விஷயமானது பிரமாந்தரைஹி வேத பிரமாணங்களோடு பிரமாந்தரைஹி அதாவது பிரமாந்தரைஹினாக்கா வேறு பிரமாணங்களோட சம்பதேத தற்கில பிரமாணமிதி இந்த இங்கு குணமோ அதுவன்றோ பிரமாணமாகும் என்று எந்த சில பேர் மேனிரே தன்மதே அப்பி எந்த சில பேர்லாம் வந்து என்னை அப்படி எண்ணினார்களோ அவர்கள் மதத்தில் கூட அவர்கள் விஷயத்தில் அவர்கள் ஞானத்தில் கூடன்னு இங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்கே பண்ணும்போது அத்திய இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அஸ்தி யாத்ரயி பரவஸ்துனி அஸ்திகிரினாலே அஸ்தினா அப்படின்னாக்கா அத்திகிரினாலே அஸ்தி அப்படிங்கிறது இங்கே சாக்ஷாத் மலையை சொல்கிறது. அதுக்கு ஹஸ்தினா அத்திகிரி மலையாலேன்ற அர்த்தம். இங்கே திருத்தீயா விபக்தி 3வது வேற்றுமை உருவனாலே சொல்கிறார். அத்திகிரினாலே திரையீ இந்த வேதமானது பரவஸ்துனி பரம்பொருளாக எம்பெருமான் விஷயத்திலே அப்பேற்பட்ட சொல்றது மானதாம் கதா அப்பேற்பட்ட பிராமாண்யத்தை அடைந்தது. சந்தோஷத்தை என்ன சந்தோஷங்கிறார். ஆதௌ வேதா பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைதிகர்கள் எந்த பிரமாணத்தை கொண்டு வேதத்துக்கு பிராமாண்யத்தை உபபாதிக்கின்றார்கள்னா அதனுடைய பிராமாண்யம் பிரமாணத்தால் அறிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, மற்றொரு பிரமாணத்தை கொண்டு உபபாதிக்கத்தக்கதல்ல அப்படிங்கிறாருங்க. வேத பாக்கியர்கள் இந்த வைதிக வாதத்தை அங்கீகரிக்கிறதே இல்லை. அவர்கள் சொல்லுவது என்னன்னு கேட்டால் ஸ்வதா பிரமாணம் அப்படின்னு ஒன்று கிடையவே ஸ்வத சித்தமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னாக்கா புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். ஸ்வத பிரமாணம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டார்கள். அப்படி ஒன்று இல்லைன்னு வேறு சொல்கிறார்கள். ஒன்றை அப்பேறுபட்டு நாம் பிரமாணமாக கொள்ளுவே வேணுமோ அதற்கு இணங்க மற்றொரு பிரமாணம் காட்டப்பட வேண்டும். அப்படி காட்ட முடியாவிட்டால் அது பிரமாணமாகவே மாட்டாது. ஏவஞ்ச
அந்த ஸ்லோகத்தில் அப்போ என்ன சொல்கிறார், பிரணாந்தா சம்பதோ யஸ்ய சம்பிதும் க்ஷமஹா தஸ்யைவ ஸ்யாத் பிரமாணத்வம். அப்பேரோட சொல்லுது நான்யஸ்தேர் யாவதார் யதே என்கிறார்கள். அந்த பாஹ்யவாதிகளை நாம் கண்டிக்க வேணுமானா அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை அங்கீகரித்து கொண்டே பழகு. அவளை அங்கீகரித்து அதை விஷயத்தையே எடுத்துட்டு அவர்களை கண்டிக்கும்படியாக நீ பழகிக்கோ. அங்கெல்லாம் செய்யும்போது தான் வேதம் ஸ்வத பிரமாணம் அப்படிங்கிற வாதத்தை விட்டுட்டு அதற்கு சம்வாதமாக ஒரு பிரத்யக்ஷ பிரமாணத்தையும் காட்டினா உடனே அந்த வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இது பிரமாணாந்தர சம்வாதத்தை வேதாக பிரமாணமேவ அப்படின்னு கையெழுத்திட்டு போவார்கள். அப்படி வேதத்துக்கு பிராமாண்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய பிரமாணாந்தரம் எதுன்னு கேட்டால் ஹஸ்திகிரி தான் அப்படின்னு ரொம்ப நிர்தாரணம் பண்ணி காட்டுறார் இந்த இடத்துல. வேதத்தில் சொல்லப்படுகிற அர்த்தங்கள், அதாவது ஈஸ்வரன் ஒருவன் உண்டு, சிவன் நாராயணனே தத்துவம், அவனே பரதத்துவம், அவனுக்கு குணங்கள் உண்டு, விக்கிரகங்கள் உண்டு, விபூதி உண்டு. விபூதினா இது இது லீலா விபூதி, சாட்சாத் வைகுண்டம், நித்திய விபூதி, அப்பேற்பட்ட விபூதிகள்லாம் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹஸ்திகிரியில் கையிலங்கு நெல்லிக்கனி போலே தெரிந்து கொள்ளலாம். காண கிடைக்கதா இருப்பதனாலே வேத பிராமாண்யத்தை ஒப்புக்கொள்ளாத பாக்கியர்களையும் அந்த அத்திகிரி மலையானது ஒப்புக்கொள்ளும்படியாக செய்கிறது அப்படின்னு அந்த மலையையே கொண்டாடுறார். ஆச்சரியமா. இதனால் எம்பெருமானுக்கு வேதங்களில் சொல்லப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் ஒன்றும் தவறாமல் பேரருளாளன் பக்கல் சேவிக்கலமாக இருக்கும். வேதத்தில் எதெல்லாம் சொல்கிறதோ அது யாரை காட்டுறதுன்னா நம்முடைய தேவப்பெருமாள் பேரருளாளனைத்தான் காட்டும் அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல சம்பதேதா, அதாவது இந்த இடத்துல வியக்தவாசம் சமுச்சாரணே அப்படிங்கிற பாணினி சூத்திரப்படி இந்த வததாத்து அப்படிங்கிறது ஆத்மனே பதமாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இது பரஸ்மை பதம் ஆத்மனே பதம்னு 2 பதம் உண்டு. மற்றவர்களுக்காக செய்யும்போது பரஸ்மை பதம், எனக்கு நானே செய்கிறேன்னா அதுக்கு ஆத்மனே பதம்னு அர்த்தம் இல்லை. அகம் குர்வேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அகம் கரோமி அகம் குர்வே, அகம் கரோமினா மற்றவர்களுக்காக செய்கிறேன்னு அர்த்தமாகும். அகம் குர்வேன்னா நான் எனக்காக செஞ்சுக்கிறேன். இப்போ பறவை பறக்கிறதுனா அதுக்காக தானே சுவாமி அது பறக்கிறது, நமக்காக அது பறக்கலையே. அதுக்காக, அதனால் அந்த இடத்துல ககஹா உட்டயத்தே, கம்னு ஆகாசத்தில் பறக்கிறது இல்லையா, அதுக்கு உட்டயத்தின்னு சொல்லக்கூடாது, உட்டயத்தேன்னு அங்கே ஆத்மநேய பதம். அதுபோல் இந்த இடத்துல ஆத்மநேய பதத்தாலே சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பதேதா, அதாவது இங்கே வியக்தவச்சனம் சமுச்சாரணே அப்படிங்கிற பாணினி சூத்திரத்தால் பார்க்கும்போது இது ஆத்மனே பதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த வியாக்கரண ரீதியாகவும் இதெல்லாம் நம்ம காமிக்கலாம். ஒரு பிரமாணத்துக்கு உபபாதகமாக மற்றொரு பிரமாணத்தை உதாகரிப்போமையானால் அதற்கு சம்வாத பிரமாணம்னு பெயர். இந்த இடத்துல அஸ்திகிரியானது சம்வாத பிரமாணமாக ஆயிற்று. ஏன்னா பகவானை காட்டி கொடுக்கும்படியாக இது இருக்கு. இதுவே வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் காட்டி கொடுக்கறதுங்கிறதுனால இது சம்வாத பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்கிறார்கள். இந்த இடத்துல இப்போ ஆச்சரியமான விஷயத்தை ஆழ்வான் இந்த வரதராஜஸ்தவர் இன்னும் பின்னாடி போக போக ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் நிறைய அமையப்பெற்றிருக்கு. இது ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி என்று தொடங்கி இதுவரை 10 ஸ்லோகங்களும் இதுக்கு வேறு ரதோத்தகா விருத்தம் அப்படின்னு இந்த விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிச்சிருக்கிறார் நமக்கு ஆழ்வான். அதை அனுபவித்து ஆழ்வானுடைய திருவடிகளுக்கு பூர்ண சமர்ப்பணமாக காட்டி நம்முடைய எதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி இப்படி ஒரு நமக்கு விஷயத்தை கொடுத்து இது ஸ்தோத்திரதாரா அப்படிங்கிற விஷயமாக கொண்டு எல்லாத்தையும் செய்யணும்னு நமக்கு நியமானுகுணமாக அதன் விஷயமாக நாம் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். அவர் சாதித்த விஷயந்தான் இது. அவர் எவ்வளவோ செஞ்சுட்டு வரார். அதில் இது ஒரு விஷயமாக கொடுத்தது பரமபாகியம். அவருடைய திருவள்ளிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அடியேன் இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம்புராஷே அக்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி இதி மத்வா. அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ,
புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே